ஆகவே இந்த நாளிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த வளர்ந்த கிறிஸ்தவனுடைய லட்சணங்கள் அல்லது குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். එහෙමත් නැත්නම් පරිණත ක්‍රිස්තියානි කරුවෙකුගේ ජීවිතයේ තිබෙන ලක්ෂණ නැත්නම් ඔහුගේ තිබෙන ගුණාංග ගැන අපි බලන්නට යනවා. முதலாம் கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் පළවෙනි කොරින්ති පොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ முதல் 3 வசனங்களை வாசிப்போம். පළවෙනි පද 3 කියවමු. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். පළවෙනි කොරින්ති 3වෙනි පරිච්ඡේදයේ 1 2 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து මනස මාර්ගமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? සහෝදරයනි, ආත්මිකයන්ට මෙන් නුඹලාට කතා කරන්නට නොහැකිව මානසිකයන්ටත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල බිලිඳුන්ටත් මෙන් කතා කළෙමි. මම නුඹලා දැඩි කෑමෙන් නොව කිරෙන් පෝෂණය කළෙමි. එසේ කළේ නුඹලා ඒවා දරන්නට බැරිව සිටි නිසාය. එසේය, දැනුත් බැරිය. මක්නිසාද නුඹලා තවම මානසිකය. නුඹලා අතරේ ඊර්ෂ්‍යාවද විවාදයද ඇති බැවින් නුඹලා මානසිකව මනුෂ්‍ය ප්‍රකාරයෙන් හැසිරෙනවා නොවේද? அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 12லிருந்து 14ஆம் வசனங்களையும் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். හෙබ්‍රේව 5වෙනි පරිච්ඡේදයේ 11 12 සිට 14 12 සිට 14 දක්වාත් 6වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. මක්නිසාද කාලයේ ප්‍රකාරයට නුඹලා ගුරුවරයෝව සිටින්නට යුතුව තිබිද්දිත් දෙවියන් වහන්සේගේ වාක්‍යවල මුල් ගුරුකම් නැවත යමෙකු විසින් නුඹලාට උගන්වන්නට ඕනෑව තිබේ. නුඹලා ඝන ආහාර නොව කිරි ඕනෑ කරන අයව සිටින්නෝය. 14 දක්වා කියවන්නේ වගේම 6වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයක් කියවන්නේ. ඉතින් කිරිබොන සැමදෙනම ලදරුවන් බැවින් ඔහු ධර්මිෂ්ඨකමේ වචනය ගැන අසමර්ථව සිටිති. නමුත් දැඩි ආහාර ඕනෑ වන්නේ යහපත සහ අයහපත විමසා බලන්නට ව්‍යවහාරයෙන් පුරුදු පුහුණු වූ ඉන්ද්‍රියයන් නැති සම්පූර්ණ වූ තැනැත්තන්ටය. 6:1 ඒ නිසා මල ක්‍රියාවල් ගැන පසුතැවිලි වීමද දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිීමද බෞතිස්ම කිරීම ගැනත් අත්හැබීම ගැනත් මලවුන්ගේ නැගිටීම ගැනත් සදාකාල විනිශ්චය ගැනත් කියවගෙන යන්න. ඉගැන්වීම නැමැති අත්තිවාරමක් නැවත නොතබා ක්‍රිස්තුස් වහන්සේගේ මුල් කාරණා පසු කර සම්පූර්ණ වීමට පැමිණෙමු. ஸ்துதி. தமிழில் வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நம்மை தீமை இன்னதென்றும் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தொடர்ந்து வாசிங்க. ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமா. நன்றி. ඒ වගේම තව එක බයිබල් පදයක් අපි කියවමු ආරම්භ කරන්න පෙර அதே போல இன்னொரு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். තවත් අපි බයිබල් පදයක් කියවමු. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். එපිස 4 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ සිට 13 දක්වා. 11ம் 13ம். 11 සහ 13. උන්වහන්සේ සමහරුන් ප්‍රේරිතයන්ද සමහරුන් අනාගත වත්රුන්ද සමහරුන් සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නන්ද සමහරුන් සභාපාලකයන්ද සමහරුන් ගුරුවරුන්ද කොට දුන්සේක. ශුද්ධවන්තයන්ගේ සම්පූර්ණ වීම සඳහා සේවය කිරීමේ වැඩය පිණිසත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ වර්ධනය වීම පිණිසත්ය.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி இன்று சபையிலே காணப்படுகிறதான பெரிய பிரச்சனை தான் வளர்ச்சி. அது சபாවේ දක්නට ලැබෙන ලොකුම ප්‍රශ්නය තමයි වර්ධනය නොවීම. போதர்களாக எங்களுடைய நேரத்திலே அதிக நேரம் செலவழிக்கப்படுவது வளராத கிறிஸ்தவர்களுக்காக. පෙරිතෙනවන අපගේ කාලයේදී ගොඩක් කාලය වැය කරන්නේ වර්ධනය නොවූ ක්‍රිස්තියානිය වෙනුවෙන්. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அவன் යේසුස් වහන්සේ පැවසුවේක මම නුඹලා මාව තෝරාගත්තා නොව මම නුඹලා තෝරාගතිමි. நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். නුඹලා ඵල දරන පිණිසත් ඒ ඵල ස්ථීරව පවතන පිණිසත් මම නුඹලා තෝරාගතිමි. கனி அல்லது ஒரு பூ ஒரு செடியிலே வர வேண்டுமானால் அது முதிர் வயது அடைய வேண்டும் அல்லது வளர வேண்டும். යම්කිසි පැලයක් තුල ඇති වෙන්නට නම් මුලින්ම මලක් ඇති වෙනවා නම් ඒක පරිණත භාවයකට පත් වෙනවා. ஆகவே இன்று சபையிலே நாங்கள் காண்கிறோம் அதிகமான குழந்தைகளை. මේ සභාව තුල අපි දකිනවා බොහෝ ලදරුවන්ව. நீங்க ஒரு சிறுவர் பராமரிப்பு ஸ்தானத்துக்கு போவீங்களா இருந்தால் දරුවන්ව රැක බලා ගන්න ස්ථානයකට ගියොත් அங்கே நீங்கள் காண்பீங்க எல்லா முழு அறையிலுமே அந்த பேபி காட் போட்டு வச்சிருப்பாங்க. ඒ මුළු කාමරේම බේබි කාඩ් එකක් දාලා ඇති. ஒரு மேசையிலே பால் போத்தல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். මේසයක කිරි බෝතල් තියලා ඇති. அதே போல இன்னொரு மேசையிலே பேம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. තව මේසයක පැම්පස් තියලා තියෙනවා. அந்த நேரம் வந்ததும் பிள்ளைகள் அழத் தொடங்கினதும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாயிலும் அந்த போத்தலை வைத்து பால் போத்தலை வைத்து விட்டு அவர்கள் தேவையான நேரத்தில் அந்த பேம்பர்ஸ் மாற்றுவது தான் அந்த இடத்துல செய்வாங்க. ඒ දරුවන්ගේ වෙලාව ආවම එමත් නැත්නම් මේගොල්ලෝ අඬන්න ගත්තම කිරි අවශ්‍ය කරන අයට කිරිද පැම්පස් මාරු කරනවා නම් ඒ මාරු කිරීමද කරනවා. இந்த अनेक நேரத்தில் சபையிலும் இதே விதமான காரியங்களை தான் நாங்க செய்றோம். මේ වගේ කාරණාවක් තමයි සභාව තුලදී අපි බොහෝ විට කරන්නේ. அநேகர் என் பால் உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று பலவிதமான பிரச்சனைகளை கேள்விகளை எழுப்புவதை நாங்கள் காண்கிறோம். ගොඩක් වෙලාවට බොහෝ අය මං වෙත ඔබගේ අවධානය යොමු කරන්න කියමින් බොහෝ ප්‍රශ්න යොදවමින් ප්‍රශ්න ඇති කරමින් ඉන්නවා. இன்று குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே பிரச்சனை. අද පවුලගත கணவன் அல்லது மனைவி ஒரு பிரச்சனை எழுப்புவாரா இருந்தால் ස්වාමි පුරුෂයා හෝ භාර්යාව වේවා උන් ප්‍රශ්නයක් ඇති குடும்பத்தில் කරනවා නම් பிரச்சனைகள் வருது சுலபம். පවුල තුල ප්‍රශ්නයක් ඇති වෙනවා කියන්නේ සුලභ දෙයක්. ஆனால் அதிகமான பிரச்சனை வருவதற்கான காரணம் ரெண்டு பேர்ல யாரோ ஒருவர், பிள்ளைகள் அல்ல, கணவன் அல்லது மனைவி வளராதவராய் கிரியை செய்து. හඹසමියෙන් දෙදෙනාගෙන් කවුරු හරි එක්කෙනෙක් වර්ධනයට පත් වෙලා නැහැ. இந்த வளர்ச்சி என்றால் என்ன, முதிர்ச்சி என்றால் என்ன? මේ පරිණත භාවය කියන්නේ කුමක්ද? முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், வளர்ச்சி என்பது வயது அல்ல. පරිණත නැත්නම් වර්ධනය වීම කියන්නේ වයස නෙවෙයි. உங்களுடைய வயதின்படி நீங்கள் வளர்ந்தவர் முதிர்ந்தவர் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ඔබගේ වයස ප්‍රකාරයට ඔයගොල්ලෝ පරිණතයි කියන එක අපිට කියන්න බෑ. சிலர் அவருடைய முகபாவத்திலே அவருடைய தோற்றத்திலே அவர் வளர்ந்தவர்களைப் போல முதிர்ந்தவர்களைப் போல காணப்படலாம், ஆனால் அவர்களுடைய நடத்தையிலே அவர் குழந்தைகளைப் போல நடக்கிறார். සමහරක් අය ශාරීරිකව ඔවුන්ගේ මූණේ ඉරියව් වලින් ඔවුන් ඒගොල්ලෝ පරිණත පුද්ගලයන් එමත් නැත්නම් වැඩිහිටියන් වගේ පේන්න පුළුවන්. නමුත් ඔවුන්ගේ ක්‍රියාවන් කුඩා ලදරුවන් වෙන්නේ නැති. ஆகவே வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் அல்ல. වයසට සහ පරිණත භාවයට කිසිම සම්බන්ධයක් නැහැ. தோற்றத்துக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. පෙනීමට සහ පරිණත භාවයට සම්බන්ධයක් නැහැ. மூன்றாவதாக நாங்கள் வாழ்க்கையிலே சாதித்த காரியங்கள், තුන්වෙනිවට අපි ජීවිතේ ජයගත්තා වූ නැත්නම් அந்த காரியங்களில் இருந்து எங்களுடைய முதிர்ச்சியை நாங்கள் காண முடியாது. ජීවිතේ ජයගත්තා වූ කාරණාව තුළින් අපිට පරිණත භාවය ලබන්න බෑ. எங்களுடைய சபையிலே காணப்படலாம், இலங்கையிலே காணப்படுகிற நம்பர் 1 பிசினஸ்மேன் காணப்படலாம். අපිට පුළුවන් සමහරකට අපේ සභාව තුළ ලංකාවේ පළමුවෙනි ව්‍යාපාරිකයා දකින්නට පුළුවන්. அவர் ஆவிக்குரிய காரியங்களிலே முதிராமல் காணப்படலாம். සමහරක් විට ආත්මික කාරණා වලින් තාම කුඩා දරුවෙක් වෙන පරිණත නොවී වෙන්න පුළුවන්. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சம்பாதிப்பதற்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவையில்லை. දහස් ගණන් මුදල් උපය ගන්නට ආත්මීක පරිණත භාවය අවශ්‍ය වෙන්නේ නැහැ. அதே போல கல்வியும் முதிர்ச்சி அல்ல. අධ්‍යාපනය කියන්නේ පරිණත භාවයක් நீங்க නෙමෙයි. ஒரு சர்டிபிகேட் வாங்கினபடினால, டிப்ளோமா வாங்கினபடினால, සහතිකයක් ඩිප්ලෝමාවක් ගත්ත නිසා பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்னு எடுத்தனால, බැචලර්ස් ඩිග්‍රී එකක් ගත්ත නිසා
மாஸ்டர்ஸ் செஞ்சனால මාස්ටර්ස් කරපු නිසාවත් PhD ஒன்னு இருக்கறனால PhD එකක් තියෙන නිසාවත් முதிர்ந்தவர் என்று நாங்க சொல்ல முடியாது. ඕගොල්ලෝ පරිණතයි කියලා කියන්න බෑ. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும் போது මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ වචනේ අනුව බලන විටදී முதிர்ச்சி அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? ආත්මික පරිණත භාවය කියන්නේ කුමක්ද? இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நாளுக்கு தேவையான ஒரு வார்த்தை. අද මේ වචනය ඔබගේ ජීවිතයට අවශ්‍ය වෙනකොට දෙයක්. தேவன் சொல்லுகிறார் எங்களுடைய முதிர்ச்சி எப்படி என்று சொன்னால் அது எங்களுடைய மனநோக்கு எங்களுடைய attitude மேல தான் எங்களுடைய முதிர்ச்சி காணப்படும். දෙවියන් වහන්සේ පවසනවා අපගේ පරිණත භාවය අපේ ඇටිටියුඩ් එහෙම නැත්නම් අපේ ඇසිරීම තුලින් දක්නට ලැබෙනවා. ஆக்கல்ப ආකල්ප තුලින් දක්නට ලැබෙනවා. ஆகவே எங்களுடைய மனநோக்கு தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். අපේ ආකල්ප තමයි වෙනස ඇති කරන්නේ. மனநோக்கு என்று சொன்னால் என்ன? ආකල්ප කියන්නේ මොකද්ද? நான் என்னை பற்றி யோசிக்கும் விதம், තමා තමන් ගැන හිතන විදිය, மற்றவர்களை குறித்து யோசிக்கும் விதம், අනිත් අය ගැන හිතන විදිය, அதே போல என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நான் யோசிக்கிற விதம், සහ මගේ ජීවිතේ වාතාවරණය ගැන මං හිතන විදිය. அது எங்களுடைய குண பண்பு என்று சொல்லலாம், கேரக்டர் என்று சொல்லலாம். ඒක අපේ චරිතයේ ගුණාංග බවට පත් වෙනවා. டிஎல் மோடி என்கிறதான தேவனுடைய தாசன் சொன்னார், ඩීඑල් මෝඩි කියන දෙවනාංශගේ දේවදාසය පවසනවා இருண்ட அறையிலே நீங்கள் யார் என்பதுதான் உங்களுடைய குணாதிசயம் அல்லது குண பண்பு. ඔබ මේ අඳුරු කාමරයක කෙසේද ජීවත් වෙන්නේ කියන එක තමයි ඔබේ චරිතය. மனிதர்கள் எங்களை பற்றி எண்ணுகிறதல்ல எங்களுடைய முதிர்ச்சி. මනුෂ්‍යයන් අපි ගැන හිතන දේ නෙමෙයි අපේ පරිණත அநேக භාවය. நேரங்களிலே நாங்கள் பிரசித்தியை மனிதர்கள் எங்களை பற்றி யோசிக்கும் விதத்தை குறித்து நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். සමහර විට අපි මිනිස්සු අපි ගැන මොකක්ද හිතන්නේ ඒ දේ ගැන අපි ගොඩක් උත්සාහ அநேக කරනවා. நேரத்தில் நாங்கள் நான் இதை செய்தால் மனிதர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? මම මේ දේ කළොත් මිනිස්සු මට මොනවා කියයිද කියලා අපි හිතනවා. ஆனால் அநேக நேரம் நாங்கள் நினைக்க வேண்டியது இதை நான் செய்வேன் என்றால் தேவன் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார்? ඇත්තටම අපි හැමතිස්සෙම හිතන්න ඕන දේ තමයි මම මේ දේ කළොත් දෙවියන් වහන්සේ මං ගැන මොනවා හිතයිද? கிறிஸ்தவ குடும்ப சபைக்கு இந்த நாள் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? ක්‍රිස්තියානි පවුලේ ස්වභාවය අයට කියන් දෙවියන් වහන්සේ අදහස කියන நீங்கள் ආකාරය வளர வேண்டும். ඔබ වර්ධනය විය යුතුයි. நீங்கள் வளர வேண்டும். ඔබ වර්ධනය විය இந்த යුතුයි. பூமியிலே ஆண்டவர் ரெண்டு நோக்கத்துக்காக உங்களை வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ පොළොවේ ඔබව අරමුණු දෙකක් උදෙසා තබා இந்த තිබෙනවා. வாசித்த வசனங்கள் எல்லாம் தெளிவா அதுதான் சொல்லுது. මේ කියවෝ වචන පැහැදිලිව පවසන්නේ මේ. முதலாவது நீங்கள் வளர வேண்டும். පළවෙනි කාරණාව ඔබ වර්ධනය විය යුතුයි. அநேகரை ரட்சிக்கப்பட்டது ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுப்பாரா இருந்தால் அது சந்தோஷமான காரியம். දෙවියන් වහන්සේ බොහෝ අය ගැලවීම ලැබලා ස්වර්ගයට ගෙන යන සේක් නම් මේක යහපත් ஆனால் දෙයක්. தேவன் எங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ අපව මේ පොළොවේ තබා තිබෙන සේක. புதிய ஏற்பாட்டிலே 100% கூட குறைவுதான் சுவிசேஷம். අලුත් ගිවිසුමේ 10%කට වඩා අඩුවෙන් තියෙන සුභාරංචිය. 190% இருப்பது என்ன? கிறிஸ்தவ வளர்ச்சி. 90%ක්ම ඇත්තේ ක්‍රිස්තියානි වර්ධනය වීම. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ අප උදෙසා ස්ථානයක් පිළියෙල කරන සේක. ஆனால் யதார்த்தம் என்ன என்று சொன்னால் நாங்கள் அந்த ஸ்தானத்துக்கு இன்னும் ஆயத்தம் இல்லை. නමුත් අපි දෙවියන් වහන්සේ සූදානම් කරන ওই ස්ථානයට තාමත් අපි සූදානම් වෙලා නැහැ. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு கதைக்கிறேன், இந்த பரிபூரணம் அல்லது வளர்ச்சி என்ற காரியத்தை குறித்து கதைக்க விரும்புகிறேன். එබැවින් අද දවසේ මම ඔබ සමග කතා කරන්නේ මේ පරිපූර්ණත්වයේ වර්ධනය වීම ගැන. நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய கவனத்தை யாக்கோபுடைய புஸ்தகத்துக்கு திருப்ப போகிறோம். අද දවසේදී අපි අපගේ අවධානය යාකෝබ් පොතට පෙරළමු. யாக்கோபு புத்தகத்திலே 5 அதிகாரங்கள் இருக்கிறது. යාකෝබ් පොතේ පරිච්ඡේද 5ක් තිබෙනවා. இந்த 5 அதிகாரங்களிலும் මේ පරිච්ඡේද 5ෙම முதிர்ச்சிக்கான 5 அடையாளங்களை யாக்கோபு வைத்து போயிருக்கிறார். පරිණත භාවය පිළිබඳ ලක්ෂණ 5ක් යාකෝබ් මෙතන තබලා ගිහින් முதலாம் තිබෙනවා. அதிகாரத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால் පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි සහ දෙකේ සිට හතරවෙනි පදේ දක්වා කියවනවා නම් அதிலே முதலாவது குணம் அல்லது முதலாவது காரியத்தை காண்கிறோம். එතන පළවෙනි ලක්ෂණය පළවෙනි ගුණාංගය අපි බලනවා. வாசிங்க. කියවමු. මාගේ සහෝදරයනි නුබලාගේ ඇදහිල්ල සෝදිසි කිරීමෙන් ශාන්ති ගුණය උපදවන බව දැන අනේකාකාර පරීක්ෂාවලට වැටෙන කල ඒ සියල්ල ප්‍රීතියක් යයි සිතාපල්ලා. නමුත් නුබලා කිසිවකින් අඩුව නොසිට සියලු ආකාරයෙන්ම සම්පූර්ණව සිටින පිණිස ශාන්ති ගුණය සම්පූර්ණ ලෙස ක්‍රියා කෙරේවා. பூமி ஸ்துதி. தமிழ்ல வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவது.
வேதத்தில் இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது. ලිවිලේ කාරණා දෙකක් කියනවා. முதலாவது தான் පළවෙනි එක තමයි சோதனை அல்லது பரீட்சை வந்தால் என்று சொல்லல. පරීක්ෂාව එහෙම නැත්නම් සෝදිස් කිරීම ආවොත් කියන එක කියලා නෑ. என்றால் அது எல்லாருக்கும் கட்டாயம் வரும். ඒක මක් නිසාද අනිවාර්යෙන් හැම කෙනෙකුටම වෙන உங்களுடைய දෙයක්. விசுவாசம் கட்டாயம் சோதிக்கப்படும். ඔබේ ඇදහිල්ල පරීක්ෂාවට ලක් වෙනවා. ஆமென். ආමෙන්. அதுதான் அதான் அதை நாங்க முகம் கொடுக்கணும். ඒක යථාර්ථය අපි ඒකට මුහුණ දෙන්න ඕන. இது வரைக்கும் நீங்க முகம் கொடுக்காட்டி அடுத்த கிழமையில முகம் கொடுப்பீங்க. මෙච්චර කාලයකට මුහුණ දුන්නේ නැත්නම් ලබන සතියේදී මුහුණ දෙන්න වෙයි. கட்டாயம் இது நடக்கும். මේක අනිවාර්යෙන් වෙයි. ரெண்டாவது தான் දෙවෙනි කාරණාව ஒரு விதமானதல்ல, එක් ආකාරයකින් නෙවෙයි பலவிதமான சோதனை. බොහෝ ආකාර අනේක ஒரே விதமான පරීක්ෂාවන් சோதனை அல்ல, ஒரே விதமான பரீட்சை அல்ல. එකම විදිහේ පරීක්ෂාව නෙවෙයි. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை இதுதான். නමුත් මෙතන තිබෙන ගැටලුව வாழ்க்கையின் சோதனைகளும் பரீட்சைகளும் வரும் பொழுது ජීවිතයේදී ප්‍රශ්න අභියෝග එනකොට நாங்கள் அதற்கு எப்படி முகம் கொடுக்கிறோம்? අපි ඒකට මුහුණ දෙන්නේ කොහොමද? அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறதான முதல் அடையாளம். ඒක තමයි අපේ ජීවිතයේ ආත්මික වර්ධනය වීම පෙන්වන කාරණාව. சோதனை வந்த பொழுது, பரீட்சை வரும்போது සෝදිස් කිරීම පරීක්ෂාවන් உங்களுடைய ඇති වෙනකොට விசுவாசமானது அசையாமல் காணப்பட்டால், ඔබේ ඇදහිල්ල නොසැලවී நீங்கள் පෙන්වනවා. தேவனுக்காக செய்கிற காரியங்கள் மாறாவிட்டால், ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා කරන කාරණා தேவனை නොවෙනස් குறித்த වෙනවා. தியானம் மாறாவிட்டால், දෙවියන් වහන්සේ කිරීම කරනව මෙනෙහි කිරීම නොවෙනස් වෙනවා. உங்களுடைய குணாதிசயம் மாறாவிட்டால், ඔබගේ ගුණාංගය නොවෙනස් වෙනවා නම් நீங்கள் ஒரு வளர்ந்த கிறிஸ்தவர். ඔබ පරිණත ஆனால் ක්‍රිස්තියානි அநேக කෙනෙක්. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நாங்கள் காண்கிறோம், නමුත් බොහෝ ක්‍රිස්තියානිගේ ජීවිතයේදී எல்லாம் நல்லாய் போகும் பொழுது හැම දෙයක්ම යහපත් යන ஆண்டவரை විට துதிப்பது லேசு, ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරන එක ලේසි. வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிப்பது லேசு. වචනේ අනිත් අයට උගන්වනවා කියන එකත් ලේසි. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 9ஆம் மேகத்திலே வாழ்வது லேசு. ආත්මික මට්ටමේ 9 වෙනි ස්ථානයේ 9 වෙනි ස්වර්ගයේ ජීවත් වෙනවා කියන එකත් ලේසි. ஆனால் பிரச்சனையில் கூட போகும் பொழுது, නමුත් ප්‍රශ්න පරීක්ෂාව යද්දී சோதனை கூட போகும் பொழுது පරීක්ෂාව තුළ යද්දී உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ඔබගේ ජීවිතේ පැවැත්වෙන්නේ කොහොමද? முன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான ஒரு நாள். පෙරේද දවසේ මගේ ජීවිතේ ඉතාම අමාරුම දවසක්. 7:30 மணிக்கு கிறிஸ்தவ குடும்ப சபையிலும் 10:30 மணிக்கு எங்களுடைய சபையில நான் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். මම දන්නවා 7:00ට ක්‍රිස්තියානි පවුලේ සභාවටත් මගේ සභාවේ 10 වෙනකොට ඉන්නත් ඕන කියන එක මම දන්නවා. பிரசங்கம் ஒன்று ஆயத்த பண்ணணும்னு தெரியும். දේශනාව සූදානම් කරන්න போன කියලා මම வெள்ளிக்கிழமை දන්නවා. தான் ගිය සිකුරාදා තමයි நான் திருமணம் முடித்து 39வது வருஷம். මම විවාහ වෙලා අවුරුදු 39ක්. இந்த வருஷம் நான் அதை கொண்டாடும் போது என்னுடைய மனைவி என்னோடு இல்லை. අද මම ඒක සමරනකොට මගේ භාර්යාව අද මාත් එක්ක மிகவும் නැහැ. கஷ்டமான ஒரு நாள். ඉතාමත් අමාරු දවසක්. ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன விதமான காரியத்துக்கு நான் போனாலும், මොන ප්‍රශ්න මොන දෙයක් ඇතුළත මම ගියත් எந்த விதமான மனநோக்கு கூட நான் போனாலும், මොනම ආකල්පයක් තුළ මම ගියත් இந்த நாளிலே மற்ற நாளை போல வளமையாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். අමෙන් අද දවසේ මම සුපුරුදු පරිදි දෙවනහසගේ වචනය මම දේශනා කරනවා. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புயல்கள் வருவதை தடுக்க முடியாது. අපේ ජීවිතේ කුණාටු ඇතිවීම අපිට இயேசு சொன்னார், වළක්වන්න என் බෑ. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவன் என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ පවසන මාගේ වචනේ අසා ඒ තුල පවත්නා වූ තැනැත්තා ගලක් පිට නුවරක් ගොඩනගන්නා වූ තැනැත්තෙකුට அந்த සමානයි. பர்வதத்தின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ඒ ගල පිට ගොඩනගන්නා වූ ඒ නිවසට மழை பெய்ய போவதில்லை, වර්ෂාව ඇති වෙන්නේ නැහැ. வெள்ளம் வரப்போவதில்லை, ගංවතුර ගලන්නේ නැහැ. காற்று வீச போவதில்லை என்று සුළඟ இயேசு ගසන්නේ சொன்னார். නැහැ කියලා යේසුස් වහන්සේ පැවසුවා. அப்படியா එහෙමද? சொன்னாரா? එහෙ කිව්වද? இல்ல, නැහැ. கட்டாயம் வரும். අනිවාර්යෙන් පැමිණෙනවා. ஆனால் சாட்சி என்ன? නමුත් සාක්ෂිය කුමක්ද? அந்த வீடு அசையாமல் இருக்கும். ඒ ගේ අසෙල වෙන්නේ නැහැ. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ගොඩක් ක්‍රිස්තියානිගේ ජීවිතේ அவளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் போது, ඔවුන්ගේ ආර්ථිකය හොඳට තිබෙද්දී செழிப்பு நல்லா இருக்கும் போது, ඔවුන්ගේ සඵලත්වය හොඳින් තියෙනකොට சுகம் நல்லா இருக்கும் සුවය போது, හොඳින් තියෙනකොට அவளுக்கு சிரிப்போடு வாழ்வது நல்லது, லேசு. ඒගොල්ලන්ට ප්‍රීතිය සමග ජීවත් වෙන්න ஆனால் ලේසි. தாழ்ந்து போகும் போது, නමුත් පහත් වෙලා යනකොට යටපත් பசியா இருக்கும் යනකොට போது, කුසගින්නින් ඉන්නකොට நோய்வாயோடு என்கிற சவாலோடு இருக்கும் பொழுது, රෝගී කියන අභියෝගයත් එක්ක ඉන්නකොට துணைவன் அல்லது துணைவி பிரியும் போது, එහෙමත් නැත්නම් තමන්ගේ සහකරු නැති වෙනකොට பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் அல்லது முரட்டாட்டமாய் வாழும் போது, දරුවන් අක්කීකරු මුරන්ටු ජීවිතයක් ගත කරනකොට தொழில் இழக்கும் போது, තමන්ගේ රක්ෂාව නැති වෙනකොට எப்படி அவளுடைய ஆவிக்குரிய நிலைமை? කොහොමද ඔවුන්ගේ ආර්ථික තත්ත්වය? ආත්මික තත්ත්වය. அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ඒකින් අපිට දැනගන්න පුළුවන් அவருடைய ஆவிக்குரிய நிலைமை. ඔවුන්ගේ ආත්මික තත්ත්වය. ஒருவர் சொன்னார் இப்படி,
කෙනෙක් මෙහෙම කිව්වා. ஒரு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவம் எப்படின்னு சொன்ன பார்க்கணும்னா ක්‍රිස්තියානි කරුවෙකුගේ ක්‍රිස්තියානිත්වය කොහොමද නම් காலை கொஞ்சம் மிதிச்சு பாருங்க. කකුල පොඩ්ඩක් පාගල බලන්න. காலை மிதிச்சதும் தான் කකුල පෑගුවොත් சிலருடைய வாயிலிருந்து அந்நிய பாஷை வெளியில வந்து සමහරකගේ කටෙන් අන්‍ය භාෂා ඇතිවෙනවා. அதான் நிலைமை. அதான் இன்னைக்கு உலகத்துல காணப்படுகிறதான நிலைமை. මේක තමයි ලෝකෙ තිබෙනව කාරණාව. ஆகவே முதலாவது பரீட்சை உங்களை போட்டு பாருங்க. මුලින්ම ඔබව පරීක්ෂා කරලා බලන්න. நான் சொல்றது உண்மையா? මං කියන්නේ ඇත්තද? உங்களுடைய வாழ்க்கையை போட்டு பாருங்க அந்த நிலைமையில. ඔබගේ ජීවිතේ මේ தත්ත්වය සෝදිසි කරලා நான் බලන්න. பிரச்சனையில கூடாய் போவேன். இந்த உலகத்துல உலகம் வந்து வீழ்ந்த உலகம். මේ ලෝකයේ වැටෙනා වූ ලෝකය මම ප්‍රශ්න பாவம் කරනවා. நிறைந்த உலகம். පාපේ පිරුණා වූ ලෝකය. சோதனைகள் எந்த பக்கத்துல இருந்து எந்த நேரம் வருதுன்னு தெரியாது. පරීක්ෂාව කොයි ආකාරයකින් කොයි විදිහකට එනවද කියන්න என்னுடைய දන්නේ නැහැ. விசுவாசம் தினந்தோறும் மணித்தியாலம் தோறும் சோதிக்கப்படும். මගේ ඇදහිල්ල දවස් පතා පැය පතා පරීක්ෂාවට ලක් වෙනවා. வெளியில ஒரு பெரிய போட்டி இருக்குதாங்க. පිටස්තර ලොකු තරගයක් තිබෙනවා. தொழில் செய்கிற அல்லது ஏதாவது பிசினஸ் செய்கிறவங்க கேட்டு பாருங்க. රැකියා කරන්නේ එහෙමත් නැත්නම් බිස්නස් කරන අයගෙන් අහලා බලන්න. சரியான கஷ்டம். හරියට අමාරුයි. ஒரு நாள் ஒருவர் எனக்கு சொன்னார், சேல்ஸ் வேலை செய்யற ஒருத்தர் எனக்கு சொன்னார், එක්කෙනෙක් සේල්ස් කරන එක්කෙනෙක් මට කිව්වා பாஸ்டர் சேல்ஸ் செஞ்சு கொண்டு கிறிஸ்தவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். සේල්ස් කර කර ක්‍රිස්තියානි කෙනෙක් වෙලා ඉන්න එක ගොඩක් අමාරුයි என்ன පාස්ටර්. மாதிரி விற்கணுமா இருந்தா என்ன மாதிரி பொய் ஒன்று சொல்லி தான் ஆகணும். මොන හරි විකුණන්න නම් මොන හරි බොරුවක් කියන්න වෙනවා. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். ඒ වගේ ලෝකයක ජීවත් அந்த වෙනවා. மாதிரியான காரியங்கள் கூட போகும் பொழுது ඒ වගේ කාරණාවලට යද්දී உங்களுடைய விசுவாசம் எப்படி? ඔබේ ඇදහිල්ල කොයි වගේද? ஆமென். ආමෙන්. அதுதான் முதலாவது காரியம். ඒක තමයි පළවෙනි කාරණාව. இரண்டாவது காரியத்துக்கு போவோம். දෙවෙනි කාරණාවට යමු. இரண்டாம் அதிகாரத்துக்கு. යාකොබ් දෙවෙනි පරිච්ඡේදය. இரண்டாம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிங்க. යාකොබ් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනி පද 6. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்கமுள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீர் அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவன்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாய சாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். நன்றி. මාගේ සහෝදරේනි, අපගේ තේජවන්ත ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඇදහිල්ල මිනිසයන්ගේ තරාතිරම් සැලකීම ඇතුව නොදරල්ලා රන් මුදුවක්ද අලංකාර වස්ත්‍රද පැළඳගෙන ඉන්න මිනිසෙකුත් කිලුටු ඇඳුම් ඇඳගෙන ඉන්න දිලින්දෙකුත් නුඹලාගේ සිනගෝගයට ආවොත් නුඹලා අලංකාර වස්ත්‍ර පැළඳගෙන ඉන්න අය සලකා මෙහි හොඳ තැනක ඉඳගන්ටය කියාද දිලින්දාට නුඹ ඔහේ සිටපන්න, නොහොත් මාගේ පාපුටුව ළඟ ඉඳගන්නයි කියාද කියනවා නම් නුඹලා ભેද වූ අදහස් ඇත්තා වූ නපුරු සිතුවිලි වලින් යුක්ත වූ විනිශ්චයකාරයෝ නොවන්නෝද? මාගේ ප්‍රේමවන්ත සහෝදරේනි, අසාපල්ලා ඇදහිල්ලේ ධනවත් වන පිණිසත් තමන් වහන්සේට ප්‍රේම කරන්නවුන්ට පොරොන්දු රාජ්‍යයේ උරුමකාරයන් වන පිණිසත් දෙවියන් වහන්සේ ලෝකේ දිලින්දන් තෝරා නොගත්සේක්ද? නමුත් නුඹලා දිලින්දන්ට අගෞරව කරන්නහුය. ධනවතුන් නුඹලාට පීඩා කරනවා නොවේද? නඩුශාලාවට නුඹලා ඇදගෙන යනවා නොවේද? இரண்டாவது காரியம்தான், நாங்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாய் இருந்தால் දෙවෙනි කාරණාව තමයි අපි පරිණත අය නම් மற்றவர்களை பற்றி யோசிக்கிறவர்களாய் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். අනිත් අය ගැන අපි හිතලා බලන්නව කෙනෙක්ව සිටිනවා. சென்சிட்டிவ்ஸ். அனித் අය ගැන සංවේදීව සිටිනවා. இந்த இடத்துல முதிர்ச்சியின் இரண்டாவது லட்சணம் இதுதான். පරිණත භාවයේ දෙවෙනි කාරණාව තමයි මේ. சின்ன குழந்தையை பாருங்க. කුඩා දරුවෙක් ගැන බලන්න. அந்த குழந்தைக்கு வேற என்னமே தெரியாது. ඒ දරුවට කිසිම දෙයක් දන්නේ නැහැ. தன்னை பத்தி மாத்திரம் தான் தெரியும். තමන් ගැන විතරයි දන්නේ. பசி வரும் பொழுது அழும்.
බඩගිනි ආවම අඬනවා. தன்னைத்தானே அழுக்காக்கி கொண்ட போது அழும். තමන්ට දාමාව අමාරුයි වගේ නම් ඒත් අඬනවා. அது முழு வீட்டையுமே குழப்பி விடும். මුළු ගෙහෙම දෙවනත් කරනවා. குழந்தை அழும் பொழுது பெற்றோர் என்ன வேலை செஞ்சாலும் அதை விட்டுட்டு குழந்தைக்கு தான் கவனத்தை செலுத்தணும். තමන්ගේ අවධානය දෙමව්පිය දරුවා අඬනකොට ඔක්කොම වැඩ අතහැරලා යොමවනවා. குழந்தைக்கு மற்றவங்களை பத்தி யோசனையே இல்லை. දරුවට අනිත් අය ගැන කිසිම කල්පනාවක් அநேக නැහැ. கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவர்களும் கூட நாங்க மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை. ගොඩක් ක්‍රිස්තියානි සභාවන් වල ක්‍රිස්තියානි අයත් එහෙමයි. අනිත් අය ගැන හිතන්නේ නැහැ. எங்களுடைய காரியங்கள் நடந்தால் போதும். අපේ කාරණාම සිදු වුණොත් ඇති. நாங்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பலவிதமான டிமாண்ட்ஸ் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். අපිට මේක ඕනේ කියලා විවිධ කොන්දේසි දාලා මේ දේවල් ඕනේ சில කියලා நேரம் කියනවා. நீங்க கண்டிருப்பீங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதும் සමහර ඔයගොල්ලෝ දැකලා ඇති සුපර් මාකට් වලට ගියාම சின்ன பிள்ளைகள் தரையில உருளுவாங்க. සමහර පොඩි ළමයි බිම පෙරලි அது යනවා. வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லி உருளுவாங்க. මේක ඕනේ කියලා අඬනවා. அம்மாவும் அப்பா என்ன செய்வாங்க? අම්මයි තාත්තයි මොකද්ද කරන්නේ? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கறனால හැමෝම බලන නිසා வெக்கத்தினால ලැජ්ජාව නිසා வேற எதுக்காவது கொண்டு அந்த பணத்தை அதுக்கு கொடுத்து அதை வாங்கி பிள்ளையை கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டு போவாங்க. වෙන මොකක් වෙනුවෙන් ගෙනාවු මුදල ඒ දරුවා ඉල්ලන දෙයට යොමු කරලා ළමව සමාදානෙන් ගෙනියනවා. நான் அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்தால் මං ඒ වගේ තැනක அது හිටියා. என்னுடைய பிள்ளையா ඒ இருந்தால் මගේ දරුවා නම් அழுகிறதுக்கு மேல நான் 2 கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போவேன். මම අඬනවටත් වඩා තව දෙකක් දීලා ගෙදර එක්කන් යනවා. ஏனென்றால் சின்ன பிள்ளைகளுடைய லட்சணம் அது. ඒ පොඩි අයගේ ලක්ෂණයක්. இன்னைக்கு இந்த முரட்டாட்டுத்தனம் இன்னைக்கு சில நேரங்களிலே இந்த சபையில நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அநேக சபையில காணப்படுது. ගොඩක් සභාවන් වල මේ මුරණ්ඩුකම තියෙනවා. මම හිතන්නේ මේ සභාවේ තියෙනවා කියලා. எனக்கு ஊழியம் செய்யுங்க, මට සේවය කරන්න, என்னை வந்து சந்திங்க, මාව බලන්න, எனக்காக ஜெபிங்க. මාව උදෙසා යාඥා කරන්න. நான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தது நான் வராம நிக்க போறேன், நீங்க வாங்க என்ன தேடிக்கொண்டு. මම මොන හරි පුංචි ප්‍රශ්නයක් ආවොත් මම එන්නේ නැතුව ඉන්නවා, මාව හොයාගෙන එන්න කියනවා. இப்படிப்பட்ட நிலைமைகளை இன்று நாம் காண்றோம். මේ වගේ තත්වයක් අපි දකිනවා. ஆகவே இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார். එබැවින් තව කාරණාවක් මෙතනදී කියනවා. பட்சபாதம். ඒ කියන්නේ පක්ෂපාතීව. நாங்கள் சில நேரம் சிலரை பத்தி யோசிக்கிற விதம் மற்றவர்களை பத்தி யோசிக்கிற விதம் வித்தியாசம். අපි සමහරක් විට තව කෙනෙකු ගැන හිතන විදිය වෙනස්. சில நேரம் அதுக்கு ஆதாரமே இல்லாம இருக்கலாம். ඒකට කිසිම හේතුවක් නැති වෙන්නත් පුළුවන්. சில நேரம் நான் முதலாவது நாள் சபைக்கு வந்த போது சிஸ்டர் ஷாமலி என்னை பார்த்து முறைச்ச மாதிரி நான் நினைச்சிருக்கலாம். සමහරක් විට මම සභාවට ආපු පළවෙනි දවසේ සිස්ටර් ශාමලි මන් දිහා බලලා රවල බැලුවා කියලා හිතන්නේ නැති. அவ சும்மா என்னவா யோசனை வந்துருவா, நான் நினைச்சிருவேன் என்னோட என்னமோ இந்த சகோதரிக்கு இருக்கு. එයා නිකන් බලලා ඇති, මම හිතනවා නෑ එයා මායික මොකක් හරි තරහ වෙලා කියලා. நான் வாசல்ல வர்ற நேரம் அந்த பக்கத்துல நம்மட பிரதர் கிறிஸ்டி யாரோடையாவது பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். මම මේ දොරටුවෙන් ඇතුළට එනකොට බ්‍රදර් ක්‍රිස්ටි කායෙක් හරි කතා කරගෙන hina වෙනවා වෙන්න පුළුවන්. நான் உடனே என்ன யோசிக்கிறேன், என்ன பார்த்து சிரிச்சிட்டாரு. මම මොකද හිතන්නේ, ඔව් මන් දිහා බලලා hina වුණා. நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களை பத்தி தான் யோசிக்கிறோம். අපි හිතන්නේ අපි ගැන. அதை நாங்க கைவிடணும். අපි ඒක අත්හරින්නට ඕන. குழந்தைகள் தான் தங்களை பத்தி யோசிப்பாங்க. දරුවන් තමයි, කුඩා දරුවන් තමයි තමන් ගැන හිතන්නේ. குழந்தைகள் தான் பட்சபாதம் பார்க்கறாங்க. කුඩා දරුවෝ තමයි පක්ෂවාදීකම් බලන්නේ. அதே போல எங்களுடைய உள்ளங்களிலும் அந்த காரியங்கள் காணப்படுது சில நேரம். සමහරක් විට අපගේ හදවතේ නැත්නම් අපේ මනසේ ඒ වගේ සිතුවිලි තියෙනවා. நான் இந்த வருஷத்துல இந்த காலத்திலே வேதாகம கல்லூரியிலே போதக நிருபங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறேன். මම බයිබල් කොලෙජ් එකේ පේරිතයන්ගේ ලිපි ගැන උගන්වනවා. பாலக லிபி. පාලක ලිපි ගැන උගන්වනවා. நான் அந்த இடத்துல மாணவர்கள் ஒருத்தர் கேட்டேன். மாணவரிடத்துல நான் මම සිසුවන්ගෙන් ප්‍රශ්නයක් நீங்க ඇසුවා. விசிட்டிங் போகும்போது எங்க கூட விசிட்டிங் போய் ඔගොල්ලෝ විසිටින් යනකොට ගොඩක් විසිටින් යන්නේ කොහෙටද? தேவை உள்ளவங்களோட வீட்டுக்கா, අවශ්‍යතාවයන් තියෙන අයගේ ගෙදරටද? இல்லாட்டி பைபிளுக்குள்ள காணிக்க வச்சு உங்களுக்கு பைபிளை திருப்பி கொடுக்குறவங்க வீட்டுக்கு. නැත්නම් බයිබලෙ තුලට පඬුරක් තියලා බයිබලෙ නැවත ඔයාලට දෙන අයගේ. சில நேரம் எங்களுக்கு நாங்கள் போதரா இருக்கலாம், ஊழிய எங்களுக்கும் இந்த இந்த இது மங்கி போயிடும். සමහරක් විට අපිටත් මේ දේ බොඳ වෙලා මැකිලා යනවා. ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்டது. මොකද මේ ලෝකේ ඒ ආකාරයයි. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் முதிர்ந்தவர்களா வளர்ந்தவர்களா என்று எங்க இடத்துல கேட்கணும். අපි අපගෙන් අහන්න ඕනේ අපි වර්ධනය වූ අයද නැත් පරිණත වූ අයද කියලා. என்னுடைய சபையில சிலர் இருக்கிறாங்க. මගේ සභාවේ සමහරක් අය ඉන්නවා. நான் விசிட்டிங் வரேன் கேட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்க வராட்டி பரவாயில்ல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திச்சுக்கிறோம். විසිටින් එන්නද කියලා හුවම කිය පාස්ටර් ඔබතුමා ආවෙ නැති වුණාට කමක් නැහැ, අපි ඊට ඔබතුමාව බලන්න. சிலர் இருக்கிறாங்க, සමහරක් අය කියනවා பாஸ்டர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, පාස්ටර් මොන දේ කරත් කමක් නැහැ, பாஸ்டருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, පාස්ටර් මොන දේ වුණත් කමක් எங்க නැහැ, வீட்டுல வந்து අපි ගෙදරට ஜெபம் ඇවිල්ලා பண்ணாட்டியும் பரவாயில்ல, යාඥා නොකළත් කමක් பாஸ்டர் නැහැ, பிளேன் டியூன் குடிச்சிட்டு போகணும். පාස්ටර් ප්ලේන් ටිකක් බීලා යන්න ඕනේ. அது
அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. එහෙ වගේ අයත් நான் உங்களுக்கு ඉන්නවා. குறை சொல்லல. මම ඒගොල්ලන්ට දොස් சில කියනවා நேரம் நான் නෙමෙයි. உங்க வீட்டுக்கு போற நேரம் அது நான் கடவுள் போன மாதிரி. මං ඒ ගෙදරට කියොත් දෙවි කෙනෙක් ගෙදරට ආවා වගේ. ஆனால் எந்த நேரமும் நாங்க மற்றவங்க இடத்துல டிமாண்ட் பண்ணுவோமா இருந்தால் හැම තිස්සෙම අපි අනිත් අය මත යැපෙනවා නම් 2 கிழமைக்கு முன்னுக்கு எங்களுடைய சபையில அந்த சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு பழகுற நேரம் සති දෙකකට කලින් සන්ඩේ ස්කූල් ක්‍රිස්මස් ප්‍රෝග්‍රෑම් එකට පුහුණු වෙද්දී ஒரு தாய் வந்து சொன்னால் එක අම්ම කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා என்னுடைய மகளுக்கு நீங்கள் ஒரு சோலோ கொடுக்கணும், தனியா பாட்டுன்னு கொடுக்கணும். මගේ දරුවට තනියෙන් පර්ෆෝමන්ස් එකක් කරන්න දෙන්න ඕන. அந்த நாள் அவ வந்த நாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் அதை தீர்மானிச்சாங்க. එයා එන්නට කලින් සතියේදී තමයි මේක තීරණය කළේ. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் கொடுத்தாச்சு. එක එක කෙනාට එක එක කොටසක් அப்ப දුන්නා. டீச்சர் சொன்னாங்க நாங்க கொடுக்க முடியாது, என்னடா எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. ටීචර් කිව්වා මේ හැමෝටම බෙදලා දීලා ඉවරයි අපිට දෙන්න බෑ. என்னடா வேற ஒரு காரியத்தை தாரோம். ඕනේ නම් වෙන එකක් දෙන්නම්. அந்த தாய் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டாங்க. ඒ අම්මා ඒ දරුවව අරගෙන ගියා. என்னுடைய மகளுக்கு சோலோ இல்லாட்டி நான் இந்த ப்ரோக்ராம்ல என்னுடைய மகளை வைக்க மாட்டேன். මගේ දරුවට මේ කොටසේ තනියම යාට දෙයක් කරන්න දුන්නේ නැත්නම් මම ප්‍රෝග්‍රෑම් එකේ යාට තියන්නේ නැහැ. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு சபையில இருக்கிறாங்க, வளராதவங்க. ඒ වගේ අය සභාව තුල ඉන්න වර්ධනය නොවු අය. கிறிஸ்தவ குடும்ப சபையில அப்படிப்பட்டவங்க இல்ல. ක්‍රිස්තියානි පවුලේ සභාව තුල ඒ වගේ අය නැහැ. ஆமென். ආමෙන්. ஆமென். மூன்றாவதாக තුන්වෙනි එක. 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். තුන්වෙනி පරිච්ඡේදයට. முதலாவது அடையாளம் என்ன? පළවෙනි பரீட்சை வரும் ලක්ෂණය பொழுது அதுக்கு நேர்மறையாய் முகம் கொடுக்கிறவங்க. සෝදිසි කිරීමක් කෙනකොට ඒකට කෙලිම ඍජුවම මුහුණ දෙන්න. சுபவாதிவ. සුබවාදීව මුහුණ දෙන්න ඕන. இரண்டாவது யாரு? දෙවෙනි කාරණේ මොකද්ද? மற்றவங்களை குறித்து உணர்கிற மக்கள். අනිත් අය ගැන සංවේදී මිනිසුන්. மூன்றாவது තුන්වෙනි එක தங்களுடைய நாவை கட்டுப்படுத்துறவங்க. තමන්ගේ දිව යටත් කරගන්න අය. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். තුන්වෙනி පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவதனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். வாசிங்க. මක්නිසාද බොහෝවර අපි සියල්ලෝ පැකිලෙමුව. යමෙක් වචනයෙන් නොපැකිලේ නම් ඔහු මුළු ශරීරය දමනය කරන්නට පුළුවන් සම්පූර්ණ මනුෂ්‍යයෙක්ය. நீங்கள் உங்களுக்கு நோய் வந்ததும் ඔගලන්ට රෝගයක් ඇති වුණාම நீங்க வைத்தியர்கிட்ட போனதும் ඔය වෛද්‍යවරයෙක් ළඟට ගියාම வைத்தியர் என்ன சொல்லுவார்? වෛද්‍යවරයා මොකද කියන්නේ? என்ன சொல்லுவார்? මොකද කියන්නේ? விசேஷமாய் இது என்னது தொண்டை கட்டு வந்தது සෙන්ගිරියාව මොකද කියන්නේ? என்ன சொல்லுவார்? මොකද කියන්නේ? கையில் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு ටෝච් එකක් අතට අරගෙන என்ன சொல்லுவார்? මොකද කියන්නේ? சொல்லுங்க. என்ன டாக்டர் போனது இல்லையா? ඩොක්ටර් කාට කියේ නැද්ද? நாக்க வெளியில දිව එළියට வெளியில போடுங்க. එළියට දාන්න. தேவனும் அதே தான் சொல்றார். දෙවනන්ස ඒක තමයි කියන්නේ. நீங்க ஆவிக்குரியவங்கன்னு சொல்றீங்க தானே? ඔබ ආත්මිකයි කියලා කියනවා නම් உங்களுடைய நாக்க வெளியில போடுங்க பாப்போம். ඔබේ දිව එළියට දාන්න බලන්න. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, දෙවනන්සගේ වචනේ පවසනවා. நான் என்னுடைய நாக்கை அடக்க தெரியாவிட்டால் මම මගේ දිව යටත් කරගන්නට දන්නේ නැත්නම් நான் ஆவிக்குரியவன் அல்ல. මම ආත්මික කෙනෙක් சிலர் නෙවෙයි. இருக்கிறோம், நாங்க சிலர் இருக்கிறோம். நாங்க අපි நினைக்கிறோம் සමහරක් අය ඉන්නවා. நாங்க சரியான நேர்மை. අපි හිතනවා අපි ගොඩක් அவங்க අවංකයි. நேர்மைன்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? අවංකයි කියලා හිතන අය මොකද நீங்க කරන්නේ? என்ன யோசிச்சாலும் எனக்கு பரவாயில்ல. ඔගොල්ලෝ මොනද හිතුවත් කමක් නැහැ. என்ன உள்ளத்துல உள்ளதை நான் வெளியில சொல்லி தான் முடிவேன். මගේ හිතේ තියෙන දේ මං කියන එක அவங்க කියනවා. சொல்லிடுவாங்க, එයාලා කියයි. சொல்லிட்டு போயிருவாங்க. කියලා යන්නට යයි. ஆனா அதுக்கு பிறகு அதை வாங்கி பிடிச்சவங்களோட டேமேஜ் பல மாதங்கள் போகும், அது சரி செய்யும். ඒක ලබාගත් අයට තුල වෙලා තියෙන අලාභය හරි ගස්සන මාස ගාණක් යනවා. சிலருடைய நாவு සමහරක් අයගේ දිව சரியாக ஒரு பீங்கான் கோப்பை கடைக்குள்ள மாடு பூந்த மாதிரி පිංගන් කඩේකට මේ ගවෙක් හරකෙක් ගියා වගේ. திரும்புற பக்கம் හැරෙන පැත්තේ என்ன நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? டேமேஜ். ඩැමේජ් වෙනවා. எங்களுடைய நாவை எங்களுக்கு அடக்க முடியாது. අපි අපේ දිව පාලනය කරගන්න බැරි නම් நாங்கள் ஆவிக்குரியவங்கன்னு சொல்ல முடியாது. අපි ආත්මිකයි කියලා කියන්න බෑ. எங்களுடைய இச்சை அடக்கம் අපේ තෘෂ්ණාව පාලනය කර பமனதன கிரியா கிரீம் අපේ පමණ දෙන ක්‍රියා කිරීම முதலாவது எங்களுடைய நாவிலே காணப்பட வேண்டும். මුලින්ම අපේ දිවේ දකින්න ලැබෙන්න ඕන. ஷாமலியும் பிரதர் நிஷாந்தும் அவரது கியாத் பெந்தலதன் 16 வருஷம் கல்யாணம் கட்டி අවුරුදු 16ක වෙන සහෝදර ශාමලි සහ සහෝදර නිශාන්ත அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு அவங்க வீட்டுல கதைக்க. එයාලට නිදහස තියෙනවා ඒගොල්ලෝගේ ගෙදරදී කතා எத்தனை කරන්න. பேர் நினைக்கிறீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு கதைக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி? කීදෙනෙක් හිතනවාද අපේ ගෙදර තමන්ට කතා කරන්න නිදහස තියෙනවා කියලා? ஒருத்தருக்கு சுதந்திரம் இல்ல போல இருக்கு. ரைட், சுதந்திரம் இருக்கு. නිදහසක් තියෙනවා. சுதந்திரம் இருக்கிறனால கதைச்சார். නිදහසක් තියෙනවා කියලා කතා කළොත්
என்ன நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? ஷுவரா சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணா உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. අනිවාර්යයෙන්ම අද මං කියනවා එකට මෙහෙම ඉඳගෙන ඉන්න බෑ. குடும்ப வாழ்க்கையில ஒருவர் சொல்ற நேரம் மத்தவர் கேட்டுட்டு இருக்கணும். පෞල් ජීවිතේදී එක්කෙනෙක් කියද්දී අනිත් අය අහන්න எனக்கு ඕන. பேச உரிமை இருக்கு, ஆனா எல்லா உரிமை வந்த நேரத்துல நான் பேசினால் தொடர்பு இருக்காது. මට කතා කරන්න අයිතියක් තියෙනවා. නමුත් කතා කරන්න අයිතිය තියෙනවා කියලා හැමතිස්සෙම හැම වෙලාවකටම කතා කරොත් සම්බන්ධතාවය පවත්න්නේ නැහැ. அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. யாக்கோபுடைய 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. යාකෝබ්ගේ 3 වෙනි පරිච්ඡේදය බලන්න. யாக்கோபு சில உதாரணங்களை கொடுக்கிறார். යාකෝබ් සමහර උදාහරණ දෙනවා. முதலாவது சொல்லுகிறார், පළවෙනිම කියනවා கப்பலை ஓட்டுகிற தமிழ் வார்த்தை என்ன? சுக்கான். கப்பல் ஓட்டுகிற சுக்கான், அந்த ரடரை பத்தி சொல்றாரு. ඒ නැවක් එළවන, ඒ කියන්නේ නැවක් පදවන සුක්කානම ගැන කියනවා. குதிரையின் வாயில போடுகிறதான கடிவாளத்தை சொல்றார். අශ්වයාගේ කටේ දාන්නව කටකලියාව ගැන කතා அது කරනවා. ரெண்டும் என்னத்தை சொல்லுது? ඒ දෙකෙන් මොකද්ද කියන්නේ? அது நாங்கள் போகிற பாதையை உங்களுடைய நாவு நீங்கள் போகிற பாதையை நிர்ணயிக்கும். ඔබේ දිව ඔබ යන්නව ගමන, ඔබ යමන්නව මාර්ගය තීරණය කරනවා. கப்பல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த சுக்கானம் சின்னது. ලොකු මහත් නැවක් තිබුණත් ඒ සුක්කානම ඉතාමත් පුංචි. அதுதான் அந்த கடலுக்கூடாக எங்க போகணும்னு சொல்லி அதை கொண்டு போகுது. ඒ සුක්කානම තමයි මේ නැව මුහුදේ කොයි දිශාවටද යන්නේ කියලා තීරණය කරන්නේ. இருந்தாலும் අශ්වයා කොතරම් විශාල වුණත් வாயில போடுகிற சிறிய அந்த கடிவாளம் ඒ කටේ දමනව පුංචි කටකලියාව அந்த குதிரையை திருப்பும். ඒක තමයි ඒ අශ්වයාව මෙහෙවන්නේ. உங்களுடைய நாவு நீங்கள் போகிற திசையை நிர்ணயிக்கும். ඔබගේ දිව ඔබ යන්නව මාර්ගය තීරණය කරයි. இரண்டாவதாக දෙවෙනුව அவர் ஒரு பாம்பை குறித்தும் ஒரு நெருப்பு காரியத்தை குறித்து கதைக்கிறார். සර්පයෙකු ගැන ගින්නක් ගැනත් කතා කරනවා. நீங்கள் உண்டாக்கின எல்லாவற்றையும், ඔගොල්ලෝ මැව්වව හැමදේම නැති කරලා ඇති நீங்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ඔගොල්ලෝ තියාගෙන හැමදේම அழிக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய நாவுக்கு இருக்கு. විනාශ කරන්න තියෙන බලය දිවට තිබෙනවා. ஆமென். அதுதான் யாக்கோப் சொல்றார். ඒක තමයි යාකෝබ් කියන්නේ. மூன்றாவதாக තුන්වෙනුව ஒரு நாவையர் ஒப்பிடுகிறார் தண்ணீர் ஊற்றுக்கு. දිව සසඳනවා දිය උල්පතකට. அந்த அது நாவ என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும். ඒ දිව ඔබගේ අභ්‍යන්තරේ කුමක්ද තියෙන්නේ කියලා පෙන්නනවා. நல்ல தண்ணீரா கெட்ட தண்ணீரா? ඒ කියන්නේ හොඳ වතුරද එහෙමත් නැත්නම් නරක වෙච්ච වතුරද? ஆக உங்களுடைய நாவு மிகவும் முக்கியமானது. ඔබගේ දිව ඉතාමත් වැදගත්. நாங்கள் ஒரு நாவினாலே ஒரு சபையை அழிக்கலாம். දිවකින් සභාවක් විනාශ කරන්න පුළුවන්. நாவினாலே அழிந்த குடும்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். දිව නිසා විනාශ වුණා වූ පවුල් දැකලා තියෙනවා. ஆமென். ආමෙන්. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தவர்களா இருந்தால், අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල වර්ධනය වූ අය නම් எங்களுடைய நாவை பாவிக்கிற விதத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோம். අපි අපේ දිව පාවිච්චි කරන ආමෙන්. විදියෙන් ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. ආමෙන්. ආමෙන්. ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාට කියන ආමෙන්. என்னுடைய நாக்கை நான் அடக்கணும். මම මගේ දිව පාලනය කරගන්න ஆமென். ඕනේ. ஆமென். ආමෙන්. நான்காவதுக்கு போவோம். හතරවෙනි කාරණාව. 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். හතරවෙනි පරිච්ඡේදය. 1ஆம் வசனம். පළවෙනි පදය. முதல் 3 வசனங்களை வாசிங்க. පළවෙනි පද 3 කියවන්න. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கின்ற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறதில்லை. நன்றி. නුබලා අතරෙහි යුද්ධත් දබරත් කොයින්ද? ඒවා පැමිණෙන්නේ නුබලාගේ අවයවයන් තුලෙහි යුද්ධ කරන නුබලාගේ තෘෂ්ණාවලින් නොවේද? නුබලා ආශාවන්නහුය, නමුත් නොලැබෙන්නේය. නුබලා මිනිමරන්නහුය, ඉරිෂ්‍යාවන්නහුය, නමුත් ලබා ගන්නට බැරිවන්නේය. නුබලා දබරද යුද්ධද කරන්නහුය. නුබලා නොඉල්ලන බැවින් නුබලාට නොලැබෙන්නේය. නමුත් නුබලා ඉල්ලන නමුත් නුබලාගේ තෘෂ්ණා ගැන වියදම් කරන පිණිස වැරදි ලෙස ඉල්ලන බැවින් ලැබෙන්නේ නැත. 4வது காரியம், හතරවෙනි කාරණාව. முதிர்ந்தவர், வளர்ச்சி அடைந்தவர், පරිණත වර්ධනය වූ කෙනෙක්. பிரச்சனை உண்டாக்குறவர் அல்ல, சமாதானத்தை உண்டாக்குறவர். ප්‍රශ්නයක් ඇති කරන කෙනෙක් නෙමෙයි, සමාදානය ඇති කරන කෙනෙක්. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். සමාදානය ඇති කරන්නෝ භාග්‍යවන්තයෝය. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ඔවුන් දෙවියන්ගේ පුත්‍රයෝයි කියන ලබන්නේය. யாக்கோபு
எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போராட்டங்களுக்கு ரெண்டு காரியத்தை கூறுகிறார். යාකෝබ් අපගේ ජීවිතේ දක්නට ලැබෙන පොරබැඳීම් ගැන කාරණා දෙකක් කියනවා. முதலாவது அதுக்கு காரணம் தான் எங்களுடைய சுயநலம். පළවෙනි කාරණාව තමයි අපේ ආත්මාර්ථකාමීත්වය. நாங்கள் எங்களை பற்றி மாத்திரம் எங்களுடைய உரிமைகளை பற்றி மாத்திரம் யோசிக்கிறோம். අපි අපි ගැන පමණක් අපේ අයිතිවාසිකම් ගැන පමණක් හිතනවා. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். එනිසා අපි මොකක්ද කරන්නේ? අපි අනිත් අය ගැන දොස් පවරනවා. இது எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. මේක අපේ ජීවිතේ දක්නට ලැබෙනවා. சுயத்தோடு பிறந்தோம். අපි මානසිකව ආත්මාර්ථකාමීත්වයෙන්ම ඉපදුනා. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கொலை செய்ய பார்க்கிறோம், அதை அழிக்க பார்க்கிறோம். අපි දෛනිකව මරන්න උත්සාහ ஆனால் දරනවා. காலையிலே நாங்கள் எழும்பும் பொழுது அது எங்களோடு எழும்புகிறது. නමුත් අපි උදේ නැගිටින විට ඒකත් අපිත් එක්ක නැගිටිනවා. அதுக்கு நாங்கள் மாம்சம் என்றும் சொல்லுவோம். ඒකට අපි මාංශය කියලාත් කියනවා. இலங்கை சட்ட கோவையிலே எல்லா பாவங்களுக்கு விரோதமாகவும் ஒரு சட்டம் இருக்கிறது. ශ්‍රී ලංකා පනතේ එහෙම තමයි ව්‍යවස්ථාවට හැම කියන්නේ වරදකටම පාපයකටම විරුද්ධව කාරණාවක් තිබෙනවා. ஆனால் மாம்சத்துக்கு விரோதமாக எந்த சட்டமும் இல்லை. නමුත් මාංශයට විරුද්ධව කිසියම් නීතියක් පනතක් නැහැ. சுயநலத்துக்கு விரோதமாய் சட்டம் இல்லை. ආත්මාර්ථකාමීත්වයට විරුද්ධව කිසිම இரண்டாவது පනතක් නැහැ. பவுலடியார் சொல்லுகிற காரியம் දෙවෙනි කාරණාව තමයි நியாயம் தீர்ப்பது. විනිශ්චය කිරීම. எங்களுக்கு நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லை. අපව විනිශ්චය කරන්න කියන්නේ ආධිපත්‍යයක් එහෙම නැත්නම් බලයක් නැහැ. 11 12 வசனத்தை வாசிங்க. 11 12 කියවමු. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவானாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயபதியாய் இருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? සහෝදරේනි, එකිනෙකාට විරුද්ධව කතා නොකරල්ලා. සහෝදරයෙකුට විරුද්ධව කතා කරන්නා නොහොත් තමාගේ සහෝදරයා විනිශ්චය කරන්නා විවස්ථාවට විරුද්ධව කතා කරන්නේය. විවස්ථාව විනිශ්චය කරන්නේය. ඉදින් නුඹ විවස්ථාව විනිශ්චය කරන්නේ නම් නුඹ විවස්ථාව පවත්වන්නෙක් නොව විනිශ්චයකාරයෙක්ය. නීතිදායකයාද විනිශ්චයකාරයාද එක්කෙනෙක්ය. එනම් ගලවන්ටත් විනාශ කරන්නටත් පුළුවන් තැනන් වහන්සේය. නමුත් නුඹේ අසල්වැසියා විනිශ්චය කරන නුඹ කවුද? நான் பிரச்சனைகளை ஏற்படுத்த ரெண்டு காரணம். මම ප්‍රශ්න ඇති කරන්න කාරණා දෙකක්. முதலாவது என்னுடைய சுயநலம். මොලින්ම මගේ ආත්මාර්ථකාමීත්වය. இரண்டாவது நான் மற்றவங்களை நியாயம் தீர்ப்பது. දෙවෙනි කාරණාව මම අනිත් අය විනිශ්චය உங்களுக்கும் කිරීම. எனக்கும் நியாயம் தீர்க்க எந்த அதிகாரமும் இல்லை. ඔබට සහ මට කෙනෙකුව විනිශ්චය කරන්න කිසිම බලයක් நான் නැහැ. ஏன் நியாயம் தீர்க்க முடியாது? ඇයි මට බැරි අනිත් කෙනෙක් நான் විනිශ්චය කරන්න? தேவன் அல்ல. මොකද මම දෙවියන් වහන්සේ නෙවෙයි. நீங்கள் நியாயாசனத்திலே உட்காரும் பொழுது தேவனுடைய ஆசனத்திலே உட்காருறீங்க. ඔබ විනිශ්චය ආසනයක ඉඳ ගන්නවා නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ ඉඳ ගන්නවා. இரண்டாவது දෙවනුව தேவனுக்கு மாத்திரமே எல்லா காரியமும் தெரியும். ආමෙන් දෙවියන් වහන්සේට පමණයි සියලුම කාරණා எங்கள் දන්නේ. யாருக்குமே எல்லாமே தெரியாது. අපි කාටවත් හැමදේම දන්නේ නැහැ. நாங்கள் ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது අපි නඩුවක් විමර්ශනය කරනකොට உங்களுடைய அபிப்பிராயமும் என்னுடைய அபிப்பிராயமும் ඔබගේ අභිප්‍රායය සහ මගේ අභිප්‍රායය உங்களுடைய சாட்சியும் என்னுடைய சாட்சி. ඔබේ සාක්ෂිය සහ මගේ සාක්ෂිය. நாங்கள் தமிழ் சாதாரணமா சொல்லுவோம் ஒரு கதைக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லி. අපි සාමාන්‍ය කතාවකදී කියනවා එක කතාවකට පැති දෙකක් තියෙනවා. ஆனால் நான் இந்த காலையில சொல்லுகிறேன் නමුත් අද මම කියන්නේ ஒரு கதைக்கு மூன்று பக்கம் இருக்கு. මම කියන කතාවකට පැති உங்களுடைய තුනක්. பக்கம், ඔබගේ පැත්ත, என்னுடைய பக்கம், මගේ පැත්ත, தேவனுடைய பக்கம். මෙන් දෙවියන් වහන්සේගේ පැත්ත. தேவனுடைய பக்கம் தான் எல்லாம் தெரியும். දෙවියන් වහන්සේගේ දෘෂ්ටියෙන් තමයි හැමදේම எனக்கு දන්නේ. தெரிந்த ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர் இருந்தார். මම දන්න ක්‍රිස්තියානි නීතිඥ කෙනෙක් அவர் හිටියා. ஒரு நாள் ஒரு கொலை வழக்குக்காக கொழும்பு கோர்ட்ல அவர் முன் வந்தார். මම දන්නේ එතුමා මිනිමැරුමක් උදෙසා කොළඹ උසාවියේ පෙනී හිටියා. அவர் அந்த வழக்கு வாதாடி வெற்றி பெற்றார். එයා ඒ නඩු ඒ කියන්නේ නඩු විවාද කරලා ජයගත්තා. அன்று மாலை அவர் தெய்வலையில இருக்கிறார். එයා දෙහිවල ඉන්න කෙනෙක්. நீங்க தெய்வல கோல் ரோட்ல போற நேரம் காண்பீங்க ஜீசஸ் இஸ் கமிங் சூன்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டிருக்கும். அதுதான் அவருடைய வீடு. දෙහිවල ගෝල් රෝඩ් එකේ ගයක් තියෙනවා ජීසස් කමින් සූන් කියලා දාලා ඒකේ තමයි එයාගේ. அவர் மாலையிலே அந்த வழக்கை வெற்றி பெற்று வீட்டுக்கு போனதும் ඒ නඩුව දිනලා එයා ආවම ගෙදර அவருடைய வழக்கறிஞர் அவர் யாருக்காக வாதாடினாரோ அவர் சொன்னார் நான் உங்களை சந்திக்க வருகிறேன். එයා කිව්වා මං කවුරු වෙනුවෙන් කතා කරපු කෙනා එයා එන්නම් මං ආව හම්බෙන්න කියලා කිව්වා. மாலையில ஒரு பெரிய பார்சலோடு வந்தார்.
හවස් වෙනකොට ලොකු පාර්සලයක් එක அந்த ආවා. பார்சல் என்ன இருந்தது? அந்த நேரம் 5000 ரூபாய் காசு இல்ல, 1000 ரூபாய் நோட்னால ஒரு பெரிய பார்சல். 10 කොලෙන් ඒ කියන්නේ 1000 ඒ කොලේ ගහලා මිටි ලොකු පාර්සලයක් දුන්නා. அதுல குறைஞ்சபட்சம் 4-5 கோடி பணம் இருந்திருக்கலாம். මම හිතනවා කෝටි 4-5ක්වත් තියෙන්නේ නැති. அதை கொண்டாந்து இவர் கொடுத்தார். நீங்க எனக்கு சந்தோஷத்துக்காக இதை உங்களுக்கு கொடுக்குறேன். මං සතුටින් වාට මේක දෙනවා කියලා. அவர் அதை எடுத்தார். එයා ඒක ගත්තා. எடுத்த பிறகு சொன்னார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். මං ගත්තා. නමුත් මං වාට දෙයක් කියන්න ඕන. நான் உண்மையாக அந்த கொலையை செய்தேன். එයා කිව්වා ඇත්තටම මම මේ මිනිමැරුම කළා. ஆனால் என்னை நீங்க இன்னைக்கு நிரபராதியாக்கி இருக்கிறீங்க. මාව අද ඔයා නිර්දෝෂි කෙනෙක් කරා. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். ගොඩක් සතුටුයි කියලා இவர் என்ன කිව්වා. செய்தார்? එයා මොකද්ද කරේ? அப்படியே அந்த பார்சலை திருப்பி அவருக்கு கொடுத்து මේ පාසලේ එහෙමම එයාට දීලා. அந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். එදා එයා තීරණයක් ගත්තා. நான் இனிமேல் இலங்கையிலே வழக்கறிஞராய் கடமை செய்ய போவதில்லை. මම මින්මතු ලංකාවේ නීතිඥවරයෙක් වශයෙන් ක්‍රියා කරන්නේ නැහැ அவருடைய කියලා. மனசாட்சி அவருக்கு குத்தினது. එයාගේ හෘද සාක්ෂියට ඇනුණා. ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கை கூட நாங்கள் சரியாக நிர்ணயிக்க முடியாது. නඩුවක් පවා අපිට හරියට නිවැරදි அதனால විනිශ්චය தான் කරන්න நீங்க බෑ. காண்பீங்க, நீங்க கோர்ட்டுக்கு போனதும் அங்கே ஒரு சிலையை காண்பீங்க. ඒ නිසා තමයි උගල උසාවියට ගියොත් දකි එතන පිළිමයක් තියෙනවා. ஒரு பக்கத்திலே ஒரு வாளோடு, එක පැත්තකින් කඩුවකුයි, மற்ற பக்கம் திராசோடு, තව පැත්තකින් තරාදියයි. மூன்றாவது நீங்க இன்னொரு காரியம் காண்பீங்க. තව දෙයක් දකිනවා. அந்த சிலையினுடைய கண் கருப்பு துணியினாலே மூடப்பட்டிருக்கு. ඒ පිළිමේ සම්පූර්ණ කළු රෙද්දකින් ඔතලා තියෙනවා. ஏனென்றால் இலங்கையில கூட இலங்கை சட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதுல கூட முடியாது. ஒரு வழக்கு வெற்றி பெறுவது வழக்கறிஞருடைய வாதாடும் திறமையிலே தவிர உண்மையிலே அல்ல. ඔව් නඩුව ජය ගන්නේ නීතිඥවරයාගේ තියෙන විවාද කිරීමේ තිබෙන දක්ෂතාවය මත මිස සත්‍යතාවය නිසා அவரை නෙවෙයි. நியாயம் தீர்ப்பை கைவிடுங்க. විනිශ්චය කිරීම අත්තරිනේ නිසා. மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற விரல நீட்டங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. අනිත විනිශ්චය කරන්න අපිට කිසිම අයිතියක් ஏனென்றால் නැහැ. ஒருவருடைய உள்ளத்தை எனக்கு பார்க்க முடியாது. අපිට බෑ තව කෙනෙකුගේ හදවත දිහා බලන්න. சிஸ்டர் ஷாமலி ஏன் அப்படி பார்த்தாங்க, முறைச்சாங்களா முறைக்கலையான்னு சொல்லி அவங்களுடைய நோக்கத்தை நான் அறிய முடியாது. සිස්ටර් ශාවලි මන්දිය බැලුවද නැත්නම් රැවුවද කියන්නේ එයාගේ අරමුණ මොකක්ද කියලා මම දන්නේ கிறிஸ்து නැහැ. ஏன் சிரிச்சார் என்ற நோக்கம் எனக்கு தெரியாது. ප්‍රති ක්‍රිස්ටි හැයි මට hina වුනේ කියන එක මම දන්නේ නැහැ. ஆனால் இந்த நாளில் நாங்கள் அநேக நேரம் இந்த மாதிரியான ஜட்மெண்ட், இந்த மாதிரியான நியாய தீர்ப்புக்குள்ள இறங்குறோம். අපි ගොඩක් වෙලාවට මේ වගේ විනිශ්චය කිරීම වලට බහිනවා. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? කී දෙනෙක්ට තේරෙනවද මම நியாய කියන தீர்ப்பை දේ? கைவிடுங்க. විනිශ්චය කිරීමත් අරින්න. பிரச்சனை சோதனை வரும் பொழுது அதுக்கு விசுவாசத்தோடு முகம் கொடுப்போம். ප්‍රශ්න වේදනාවන් ඇති වෙනකොට ඇදහිල්ල ඇති එකට මුහුණ දෙමු. இரண்டாவது நாங்கள் மனிதர்களை குறித்து சிந்திப்போம், உணர்வோம். දෙවනුව මනුෂ්‍යයන් ගැන සංවේදී වෙලා ඒගොල්ලෝ ගැන හිතමු. மூன்றாவது சமாதானத்தை உண்டாக்கும் காரியங்களை செய்வோம். තුන්වෙනුව අපි සමාදාන ඇති කරන කාරණාවන් ගැන කතා அதே කරමු, போல ඒවා කරමු. நான்காவதாக ඒ වගේම හතරවෙනුව எங்களுடைய நாவை அடக்கி ஆளுவோம். අපි දිව පාලනය කරගෙන යටහත් කරගමු. இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்க තව விரும்புகிறேன். එකම දෙයක් කියලා මම ඉවර කරන්න ஐந்தாம் කැමතියි. அதிகாரத்துக்கு போவோம். පස්වෙනි පරිච්ඡේදයට යමු. 7ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் හත්වෙනි 16ஆம் පදයත් வசனம். 11වෙනි පදයත් 14වෙනි පදයත් 7, 11, 16. 16 11, 7, 11 and 16. 16වෙනි පදයත් இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நட்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. එබැවින් සහෝදරයනි, ස්වාමීන් වහන්සේගේ ඊම දක්වා ඉවසා පල්ලා. බලව ප්‍රථම සහ අන්තිම වර්ෂාව පැමිණෙන තුරු ඉවසීමෙන් ගොවියා පොළවේ අනර්ඝ ඵල බලා සිටි. ඉවසූ අය ආශිර්වාද ලද්දෝ යයි අපි කියමුව. යෝබ්ගේ ඉවසීම ගැන නුඹලා අසා තිබේ. ස්වාමින් වහන්සේගේ තීරණයද නුඹලා දුටුවහුය. ස්වාමින් වහන්සේ බොහෝ අනුකම්පා ඇත්තා වූ දයාවන්ත වූ කෙනෙක්ය. 16 වෙනි පදේ. එබැවින් නුඹලාගේ වරද එකිනෙකාට කියාදී සුව ලබන පිණිස එකිනෙකා උදෙසා යාඥා කරන්න. ධර්මිෂ්ඨ මිනිසෙක් ඔප්පු කරන කන්නලව කරන කොටගෙන මහත් දේශ්ඨ වෙයි. மூன்றாவது காரணம், வளர்ந்தவர் හරිනත වූ කෙනෙක්
ஜெபிக்கிறவரும் பொறுமையுள்ளவருமாய் காணப்படும். යාඥා කරන කෙනෙක්ව සහ ඉවසිලිවන්තව සිටිනවා. இந்த ரெண்டு வார்த்தைகளும் பொறுமையும் ஜெபமும் குறித்து இந்த 5ஆம் அதிகாரத்துல ඉවසීම සහ යාඥාව ගැන මේ 5 වෙනි පරිච්ඡේදයේදී பொறுமையை குறித்து 4 முறை சொல்லப்படுது. ඉවසීම ගැන 4 වතාවක් සඳහන් වෙනවා. ஜெபத்தை குறித்து 7 முறை சொல்லப்படுது. යාඥා කිරීම ගැන 7 වතාවක් සඳහන් කරනවා. வளர்ந்தவர் ஜெபிக்கிறவர், පරිණත වූ කෙනෙක් යාඥා කරනවා. எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு போகிறவர். හැම එකක්ම දෙවියන් වහන්සේ වෙතට රැගෙන යනවා. நாங்கள் அநேக ஆராதனைகளிலே படிக்கிறதான ஒரு பாடல் இருக்குது. අපි ගොඩක් වෙලාවට නමස්කාරයේදී ගායනා කරන ගීතිකාවක් තියෙනවා. இயேசுவை போல ஒரு பிராண சிநேகிதன் உண்டோ? යේසුස් වහන්සේ මෙන් අපට ප්‍රේම කරනා මිතුරෙක් සිටීද? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? කී දෙනෙක් What a දන්නවද? friend we have in Jesus. යේසුස් වහන්සේ මෙන් මිතුරෙක් සිටිනවද කියන එක. அந்த பாடல் எழுதினவர் ඒ ගීතිකාව ලියපු කෙනා தன்னுடைய திருமணத்துக்காய் ஆயத்தமாகி சபையிலே நின்றபோது තමන්ගේ විවාහය වෙනුවෙන් සූදානම් වෙලා සභාවේ ඉන්නකොට அவர் எல்லாரும் பார்த்திருந்தாங்க மணவாட்டி வருவாள் என்று சொல்லி. හැමෝම බලන් හිටියා මනමාලි එයි කියලා. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு குதிரையிலே ஒருவர் செய்தியை கொண்டு வந்தார். නමුත් ඒ වෙනුවට අශ්වයෙක් පිට සුභාරංචි කෙනෙක් පණිවිඩයක් ගෙනාවා. அந்த நாட்கள்ல டெலிபோன் இருக்கல. ඒ කාලේ ටෙලිෆෝන් එක තිබ්බේ නැහැ. அந்த செய்தி சொன்னது, ඒ පණිවිඩයෙන් කිව්වා நேற்று நீர் திருமணம் முடிக்க இருந்த அந்த யுவதி, அந்த பெண் ඊයේ දවසේදී ඔබ විවාහ වෙන්නට හිටියා වූ ඒ මනමාලිය தன்னுடைய நண்பர்களோடு கடலுக்கு குளிக்க போன போது තමන්ගේ මිතුරන් සමග මුහුදේ නාන්න ගිය වෙලේ அந்த கடலிலே மூழ்கி இறந்து போனாள். ඒ මුහුදේ යා ගිලිලා මරණයටපත් වුණා. அந்த விபத்தின் பிரதிபலன் தான் அந்த பாடல். ඒ විපතරේ ප්‍රතිඵලයක් වශයෙන් තමයි ඒ ගීතිකාව ඇති වුණේ. அவர் இந்த நாளில் நாங்கள் ஜெபத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்ல முடியும் என்கிற காரியத்தை தான் அந்த காரியத்தில் முன்வைத்தார். ඒ හැම දෙයක්ම අපි ආඥාවෙන් දෙවියන්ට කියන්න පුළුවන් කියන දේ තමයි ඉදිරිපත් அநேக කළේ. நேரங்களிலே எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான், ගොඩක් වෙලාවට අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි ஜெபத்துக்கு 3 பதில்கள் இருக்குது. தேவன் 3 பதில் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ආඥාවට පිළිතුරු 3ක් දෙනවා. ஆம், ඔව්, அது விருப்பமான பதில். අපි කැමතියි කියන පිළිතුර. இல்லை, නෑ, அது எங்களுக்கு விருப்பம் இல்லாத பதில். අපි අකමැති පිළිතුර. அதே போல இன்னொன்று இருக்குது, තව එකක් තියෙනවා. அது நாங்க விளங்கிக் கொள்ளாத பதில். ඒක අපි තේරුම් ගන්න නැති. இப்பொழுது இல்லை. දැම්මම නෙමෙයි කියන එක. நாங்க நான் நினைக்கிறேன் இப்போது இல்லைன்னு சொன்னோன்னே இல்லைன்னு தான் நினைக்கிறோம். අපි හිතනවා දැම් නෑ කියලා කිව්වම කවදාවත් නැති වෙනවා කියන එක තමයි හිතන්නේ. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் சொல்றா கொஞ்சம் பொறுமையா இரு. ඒකේ තේරුම තමයි දෙවනස කියන පොඩ්ඩක් ඉවසිලිවන්තව සිටින්න. எல்லா பதிலுக்கும் ஒரு நேரம் இருக்கு. හැම පිළිතුරකටම කාලයක් තිබෙනවා. என்னுடைய மகனுக்கு இப்பொழுது 37 வயது. මගල් என்னுடைய மகனுக்கு 37 මගේ வயது. පුතාට අවුරුදු 37යි. அவர் 7 வயதுல என்னிடத்துல வந்து එයා අවුරුදු 7ේදී என்னுடைய கார்ல சாவியை கேட்டால் මගේ කාර් එකේ යතුරු ඉල්ලුවා. நான் கட்டாயமாய் கொடுத்திருக்க மாட்டேன். මම අනිවාර්යෙන් දෙන්නේ නැහැ. ஆனால் இப்பொழுது 37 வயது, අවුරුදු 37යි. அவருக்கு லைசன்ஸ் இருக்குது, එයාට ලයිසන් තියෙනවා. அவரும் ஒரு காரை வச்சிருக்கிறார். එයාත් කාර් එකක් තියන් ඉන්නවා. இப்போ வந்து என்னிடத்துல கேட்டால் මගෙන් ඉල්ලුවා. கட்டாயம் நான் கொடுப்பேன். මම අනිවාර්යෙන් දෙනවා. காரணம் என்ன? හේතුව මොකක්ද? ஒரே நபர், එකම කෙනා, ஒரே விண்ணப்பம். එකම ඉල්ලීම. இப்பொழுது அவர் முதிர்ந்து வளர்ந்து இருக்கிறார். දැන් එයා වර්ධනය වෙලා පරිණත වෙලා ඉන්නවා. 7 வயதுல அவருடைய கால் அந்த ஆக்சிலரேட்டர் அவ்வளவு நீளம் இல்ல அதை தொடுறதுக்கு. අවුරුදු 7ේදී එයාගේ කකුල ඇක්සලරේටර්වත් එකකට කකුල තියෙන තරමටවත් නැහැ. ஆனால் இப்பொழுது அவருக்கு முடியும். නමුත් දැන් එයාට පුළුවන්. எங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். අපේ ජීවිතේත් අපි සමහර කාරණා වෙනුවෙන් බලා ඉන්න ඕනේ. ஆனால் நாங்கள் அவசரமானவர்கள். නමුත් අපි හරිම හදිසි. நாங்கள் சரியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டது போல நாங்கள் கேட்போம். අපි ඊශ්‍රායල් ජනතාව රජුරවන්ව ඉල්ලුවා වගේ ඉල්ලනවා. எல்லாருக்கும் அரசர் இருக்காங்க, எங்களுக்கு இல்ல. හැමෝටම රජ කෙනෙක් ඉන්නවා, අපිට රජෙක් ஆனா නැහැ. சொல்ற நான் தான் உங்களுடைய ராஜா. සමනන්ස කියනවා මමයි ඔබගේ ஆனா රජතුමා. சொல்ல இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. නෑ අපිට රජ කෙනෙක් ඕනේ சொல்ல කියලා. இல்ல, எங்களுக்கு உங்களுடைய ராஜா உங்களை சிறையிருப்புக்கு கொண்டு போயிடுவார். ඔබගේ රජතුමා ඔබව හිරගෙදරට ගෙනියනවා. නිදහස් කරනවා. கேப்டிவ் වහල්කමට ගෙනියනවා. அது நடந்தது. එහෙම වුණා. ஆனால் அவங்க வேணும்னு சொன்னாங்க. නමුත් එයාලට ඕන වුණා. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்பொழுது ஆண்டவரே கட்டாயம் எங்களுக்கு இறைச்சி தேவை, இல்லாட்டி நாங்க திரும்பி போறோம். ඊශ්‍රායල් කාන්තාර එනකොටදී කිව්වා අනිවාර්යයෙන්ම අපිට මාස් ඕනේ නැත්තම් අපි හැරිලා යනවා. ஆனா சொன்னா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போங்க, அங்க பாலும் தேனும் ஓடுது. ඔගොල්ලෝ පොරදනවා දේශයට යනකම් ඉන්න ඒ කිරිසා මීපැණි ගලා இல்ல යනවා. சுவாமி இப்ப வேணும். නෑ ස්වාමීනි දැම්මම ඕන. ஆண்டவர் காடை அனுப்பினார், இறைச்சி அனுப்பினார்.
வேதம் என்ன சொல்லுது? வாயில சாப்பாடு இருக்கும் பொழுதே அநேகர் செத்து போனாங்க. වටුව දෙවියන්සේ මස් දුන්න වටුව දුන්න කටේ මස් තියෙනකොට අනුභව කරද්දිම ඒගොල්ලෝ මැරුණා. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா හැසකියා කියන රජතුමා ஆண்டவர் பணிவிடை அனுப்புறார், இன்றைக்கு இரவு நீ மறிக்க போ, ස්වාමීන් පණිවිඩයක් දෙනවා අද රාත්‍රියේදී නුඹ වන්නේටපත් වෙනවා කියලා. உன்னுடைய வீட்டை சரியாய் போடு. ඔබගේ ගේ සූදානම් කරගන්න. அவர் சொல்ற, ஆண்டவரே நான் நல்ல மனுஷன், ස්වාමිනේ මම යහවත් நான் මනුෂ්‍යෙක්. நேர்மையான மனுஷன், ස්වාමිනේ මම අවංක நான் මනුෂ්‍යෙක්. நீதியான මම மனுஷன், ධර්මිෂ්ඨ මනුෂ්‍යෙක්. என்னை மேல இரக்கம் கொள்ளுங்க. මං කෙරේ දයාව වෙන්න. ஆண்டவர் 15 வருஷம் கொடுக்கிறார். මම ස්වාමීන් අවුරුදු 15ක් அந்த අඩිපුර දෙනවා. 15 வருஷத்துக்குள்ள ඒ අවුරුදු 15 ඇතුළත நீங்க வாசிச்சு பாருங்க வேதத்தை. ඔබ කියවලා බලන්න. மனாசே என்கிறதான ஒரு மகன் அவருக்கு பிறக்கிறார். මනස්සේ නම් පුත්‍රයෙක් යටිපදිනවා. யூதா தேசத்துல இருந்த, යුදා දේශයට යවූ யூதா சிறையிருப்புக்கு போக காரணமா இருந்த යුද්ධේ වරුන් බහල් භාවයට යන්න කාරණාවක් වුණා වූ பிரதானமான குணாபாத்திரம் தான் இந்த மனாசே என்கிறதான தீய அரசன். මනස්සේ කියන නපුරු රජතුමා තමයි ප්‍රධාන හේතුව වුණේ යුද්ධේ වරු වහල් ஆகவே භාවයට நாங்கள் පත් වෙන්න. தேவனுடைய பொறுமையா இரு என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். අපි ආමෙන් දෙවියන්සේ කියනවා වූ ඉවසිලිවන්තව සිටින ඉවසීමෙන් ඉන්නා වූ කියන ওই පණතට අපි කීකරු වෙන්න ඕන. என்னுடைய சகோதரியின் குடும்பத்திலே அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். මගේ සහෝදරියගේ පවුලේ අයියා කෙනෙක් හිටියා. அவர் வேதாகம கல்லூரி ஒன்றிலே கிட்டார் படிச்சு கொடுத்தார். එයා බයිබල් කාලේජ් එකේ ගිටාර් කියලා දුන්නා. அப்படி இருக்கும் பொழுது එහෙම ඉන්නකොට சுவிட்சர்லாந்திலிருந்து ஒரு பெண்ணை அவர் சந்தித்தார். ස්විට්සර්ලන්ත ඉඳලා ආපු කාන්තාවගේට මුණ ගැහුණා. அவரும் இவருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ඒ දෙන්න අතර සම්බන්ධතාවයක් ඇති වුණා. அவள் திருமணம் முடிச்சாங்க. ඒගොල්ලෝ විවාහ වුණා. திருமணம் முடித்த அன்றைக்கு இரவு විවාහ වුණා දවසේ அந்த பெண், அவளும் சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட்டா, சாதாரணமா தான் வாழ்ந்தார். සාමාන්‍ය විදිහට තමයි ජීවත් වුණේ. அவருடைய வங்கி புத்தகத்தை இந்த சகோதரனுக்கு காட்டினார். මේ තමන්ගේ ගිනුම් පොත පෙන්නුවා එයාට. அவர் சொன்னார், எனக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குது, மடக்கு- நான் இப்படி வாழ்ந்ததுக்கு எனக்கு கோடிக்கணக்கான பணம் எனக்கு இருக்கு. මම මේ ජීවත් වුණාට මට ගොඩක් මුදල් තිබෙනවා. ஆகவே நீ வேலைக்கு போக தேவையில்லை, ඔබ රස්සාවට යන්න අවශ්‍ය නැහැ. நீயும் நானும் சந்தோஷமாய் பல வருஷங்கள் வாழ தேவையான பணம் எனக்கு இருக்கு. ஏனென்றால் அநேக சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அநேக சாக்லேட் ஃபேக்டரியில் எனக்கு ஷேர்ஸ் இருக்கு. ස්විට්සර්ලන්තේ තියෙන ගොඩක් චොක්ලට් ෆැක්ටරිස් වල මට ෂෙයා තියෙනවා. ඒ හින්දා ඔයා රස්සාවට යන්න ඕනේ. අපිට අවුරුදු ගාණක් හොඳින් ජීවත් වෙන්න පුළුවන්. வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க, ඒගොල්ලෝ ජීවිතේ පටන් ගත්තා. சந்தோஷமா இருந்தாங்க. සතුටින් හිටියා. 3 பிள்ளைகள் பிறந்தது. දරුවෝ 3 දෙනෙක් ඉපදුනා. பணம் அதிகம்னால මුදල් වැඩි නිසා அந்த நாட்களில் 1980 90ஆம் ஆண்டுகள்ல අවුරුදු 1980 දී ஒரு வாரத்துக்கு 65,000 75,000 ரூபாய் செலவு, ஒரு வாரத்துக்கு செலவழிச்சார். සතියකට 65000 85000ක් වගේ මුදලක් වැය කළා. ஒரே நேரத்தில் அவருக்கு 7 வாகனங்கள் அவருடைய வீட்டில் இருந்தது. එකම වෙලාවෙදී වාහන 7ක් එයාලා ගෙදර තිබුණා. 10 வருஷத்துல අවුරුදු 10කින් பல கோடி பணம் முடிஞ்சது. කෝටි ගණන් මුදල් ඉවර වුණා. அதுக்கு பிறகு அவருடைய மனைவியை அவர் துன்புறுத்த ஆரம்பித்தார் பணத்தை எடுக்க. ඊට පස්සේ එයාගේ භාර්යාවට වද දෙන්න පටන් ගත්තා මුදල් ගන්න. நான் அந்த நேரத்தில் பண்டார சபையிலே போதகராயிருந்தேன். මම මේ කාලේදී බණ්ඩාරවල සභාවේ පාලකතුමා වශයෙන් සිටියා. சரியான கஷ்டமான நிலைமை. ගොඩක් අමාරු වාතාවරණයක්. என்னுடைய மனைவியுடைய அண்ணன் இப்படி நடந்து கொள்கிறார், මගේ භාර්යාවගේ අයියා මේ විදිහට හැසිරෙනවා. அவருடைய குடும்பம் இப்படி இருக்கிறது. එයාගේ පවුල මේ විදිහට சில තියෙනවා. நேரம் ராத்திரி 12 மணிக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், සමහරක් වෙලාවට රාත්‍රී 12ට අපිට මේ විදිහට කෝල් එකක් එනවා. வீட்டிலே பிரச்சனை. ගෙදර ප්‍රශ්න. அப்பா அம்மாவுடைய கழுத்திலே கோடரியை வைத்திருக்கிறார். තාත්තා අම්මගේ බෙල්ලේ පිහියක් තියන් ඉන්නවා. நாங்கள் போவோம். අපි යනවා. சில நேரம் நாங்கள் போற நேரம் புதருக்குள்ள பிள்ளைகளும் அந்த சகோதரியும் ஒரு காட்டுக்குள்ள புதருக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. සමහරක් විට පඳුරු අස්සේ කැලෑවක් ඇතුළත ඒ සහෝදරියයි இப்படி- ඒගොල්ලෝගේ දරුවේ හැංගිලා යනවා. මේ சில ආකාරයෙන් நேரம் காலம் போனது. මේ ආකාරයෙන් කාලය ගොඩක් ගත වුණා. கடைசியாக பிள்ளைகளோடு அந்த சகோதரி தன்னுடைய நாட்டுக்கு சென்றாள். තමන්ගේ දරුවොත් එක්ක තමන්ගේ රටට ගියා ඒ සහෝදරිය. அந்த சகோதரன் ඒ සහෝදරයා 4 சுவர்களுக்கு இடையிலே தனிப்பட்டார். බිත්ති 4ක් මැද්දේ තනි වුණා. வீடு உடைந்தது. ගේ කඩා වැටුණා. நோய்வாய்ப்பட்டார். රෝගී වුණා. போன மே மாதம் இறந்து போனார். ගිය මැයි මාසේ මරණයටපත් වුණා. எல்லாம் இருந்தது. හැමදේම තිබුණා. அவர் கேட்ட யோசித்த எல்லா காரியங்களும் அவர் கிடைத்தது. එයා හිතපු කල්පනා කරපු හැමදේම ලැබුණා. ஆனால் எது அவருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமோ அதுவே அவருக்கு சாபமாய் மாறியது. එයාට ආශිර්වාදයේ විය යුතු දෙයම ඒගොල්ලෝ එයාලට ශාපයක් බවට පත් වුණා. ஆகவே நாங்கள் எங்களை குறித்து யோசிக்க வேண்டும். එහෙනම් අපි අප ගැන කල්පනා நாங்கள் කරන්න ඕනේ. ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள மக்களாய் இருந்தால் අපි ආත්මික වර්ධනය ඇති මිනිස්සුන් நாங்கள் නම් ஜெபிக்கிறவர்களாய் கட்டாயம் இருக்க வேண்டும். අපි යාඥා කළ යුතු පුද්ගලයන් අනිවාර්යයෙන්ම සිටිය ஆனால் යුතුයි. தேவன் சரியானதை சரியான நேரத்தில் கொண்டு வரும் வரை நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ නිවැරදි දේ සුදුසු කාලෙදී සුදුසු වෙලාවෙ ආමෙන්. වෙනකන් ඉවසිලිවන්තව ஆமென். සිටින්න ඕන. ආමෙන්. எத்தனையோ பேர் அவசரப்பட்டு கல்யாணம் கட்டுறாங்க. බොහෝ අය හදිස්සි වෙලා විවාහයට ஏன் විවාහ சொன்னா, වෙනවා. இந்த சமுதாயம் அப்படி.
මොකද මේ සමාජයේ විදියයි. எங்களுடைய சமுதாயம் என்ன சொல்லுது? මේ සමාජය මොකද්ද කියන්නේ? ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த கேள்வி எப்ப வேலைக்கு போறான்? ඉස්කෝලේ එක්සෑම් එක ඉවර වුණ ගමන් මොකද ඊළඟ ප්‍රශ්නේ කවද්ද වැඩට යන්නේ? வேலைக்கு போனது அடுத்த கேள்வி எப்ப கல்யாணம் கட்டுற? වැඩට ගියට පස්සේ කවද්ද බඳින්නේ කියලා. கல்யாணம் கட்டுறது அடுத்த கேள்வி எப்ப புள்ள பெறுற? ඊට පස්සේ අහනවා කවද්ද දරුවා හම්බෙන්නේ කියලා. நாங்க ஆகவே இந்த சமுதாயத்துடைய கேள்வியை தப்ப முடியாம பல காரியம் திடீர்னு செய்றோம். මේ සමාජයෙන් අහන ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න බැරුව එක හදිසියේ තීරණ ගන්නවා එකපාරටම. அதுக்கு பிறகு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ඊට පස්සේ හවුවෙලා අපි ඒකට දුක් විඳිනවා. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியம். ඒක තමයි අද මේ ලෝකෙ සිදු වෙන්නේ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ප්‍රේමවන්ත දෙවනහසගේ எனக்கு දරුවනේ. தெரியாது நீ எத்தனை வருஷம் கடவுளுக்குள்ள මම இருக்கிறேன்னு. දන්නේ නැහැ ඔබ කොච්චර කාලයක් ஆனா දෙවනහස நான் තුල ඉන්නවද. கேட்கிற கேள்வி தெளிவான கேள்வி. මම අද ඔබගෙන් අහන්නේ පැහැදිලි நீ ප්‍රශ්නයක්. ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனா? ඔබ පරිණත වූ ක්‍රිස්තියානි நீ කෙනෙක්ද? முதிர்ந்த கிறிஸ்தவனா இருந்தா ඔබ පරිණත වූ ක්‍රිස්තියානුවෙක් නම් என்ன புயல் வீசினாலும் මොන කුණාටුව ඇති වුණත් நீ நேராய் நடப்பா. ඔබ ඍජුව කෙලින් ඇවිදිනවා. ஆண்டவர் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போக மாட்டார். ස්වාමීන් වහන්සේ අපිට දුන්නා වූ සතුට ප්‍රීතිය නැති කරගන්නේ ආමෙන්. නැහැ. ආමෙන්. நீ முதிர்ந்த கிறிஸ்தவனா இருந்தால் ඔබ පරිණත ක්‍රිස්තියානි කෙනෙක් නම් மற்றவர்களை குறித்து யோசிப்பாய், අනිත් අය ගැන කල්පනා කරනවා. மற்றவர்களை குறித்து கருத்தில் கொள்ளுவாய். අනිත් අය ගැන හිතලා බලනවා. அவர்களை பணத்தின் படியோ படிப்பின் படியோ வஸ்துக்களின் படியோ பட்சபாதம் பார்க்க மாட்டாய். ඒගොල්ලෝගේ ඔවුන්ට තියෙන ධනය අධ්‍යාපනය ඔවුන්ගේ ඇඳුම ප්‍රකාරට තරාතිරම් බලන්නේ නැහැ. பாஷையை பார்த்து பட்சபாதம் பார்க்க மாட்டாய். භාෂය බලලා මේ ඒගොල්ලෝ තරාතිරම් බලන්නේ නැහැ. பேரை பார்த்து பட்சபாதம் பார்க்க නම மாட்டாய். බලලා ඒගොල්ලන්ට පක්ෂපාතිකම් පෙන්වන්නේ නැහැ. மூன்றாவது, තුන්වෙනි කාරණාව. நீ தேவனுடைய வளர்ந்த பிள்ளையானால் ඔබ දෙවියන්වහන්සේගේ පරිණත දරුවෙක් உன்னுடைய නම් நாவை கவனமாய் ඔබේ பாவிப்பாய். දිව ප්‍රවේශමෙන් අහසුරවනවා. மற்றவர்களை கட்டி எழுப்புகிறது உன்னுடைய நாவா இருக்கும். අනිත් අයව ගොඩනගන්නේ ඔබගේ දිව විය යුතුයි. விசுவாசத்தை உண்டாக்குறது உன்னுடைய நாவா இருக்கும். ඇදහිල්ල ඇති කරන්නේත් ඔබගේ දිව நீ වගේ. வளர்ந்த தேவனுடைய பிள்ளையானால் ඔබ පරිණත දෙවියන්වහන්සේගේ දරුවෙක් நீ නම් பிரச்சனை எழுப்புகிறவன் அல்ல, சமாதானத்தை கொண்டு வருகிறவனாய் ඔබ ප්‍රශ්න ඇති කරන කෙනෙක් නෙමෙයි සමාදානය ඇති කරන කෙනෙක්. ஐந்தாவது, පස්වෙනි நீ කාරණාව. தேவனுடைய வளர்ந்த பிள்ளையாயிருந்தால் ඔබ දෙවියන්වහන්සේගේ පරිණත நீ දරුවෙක් නම් எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாயும் නිතර ඔබ යාඥා කරන ஜெபித்து කෙනෙක්ව. விட்டு ஆண்டவர் பதிலை கொடுக்கும் வரை பொறுமையா இருக்கிறவனாயும் காணப்படும். යාඥා කර දෙවියන්වහන්සේගෙන් පිළිතුරු ලැබෙනකන් ඉවසිල්ලෙන් நாங்கள் බලන யாவரும் කෙනෙක්. கண்களை மூடி தலைகளை குனிந்து ஜெபம் பண்ணுவோம். අපි හැමෝම ඇස් පියාගෙන හිස නමලා අපි යාඥා කරමු.